பிளான்ட்ல ஒரு டிசீஸ் வருது. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அது அடிப்போம், இது அடிப்போம், பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட் கண்ட சைட்ஸ் அடிச்சுட்டு சாயிலிங் எடுத்துருவோம், பிளான்டிங் எடுத்துருவோம். ஸோ அப்படிலாம் பண்ணாம ஜஸ்ட் பயாலஜிக்கலா நேச்சுரல் அந்த சொல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லணும். அந்த மாதிரி ஆர்கானிக்கா எப்படி பண்றது தான் இந்த பார்க்க போறோம். ஓகேங்களா? In modern society, these problems have been tackled increasing by the use of chemicals. நிறைய chemicals போட்டுறாங்க. அந்த chemicals என்ன பண்ணுது? Insecticides and pesticides பண்ணிட்டு அந்த insect pest மட்டும் கொல்றது இல்ல. அந்த planting கொண்டது, அந்த soiling கொண்டது எல்லாத்தையும் கொண்டுது. ஓகேவா? Statins produced by yeast another Monoeus purpureus. என்ன yeast ஞாபகம் வச்சுங்க? Monoeus purpureus have been commercially as a blood cholesterol level. Blood cholesterol level வந்து lowering பண்றது. lower பண்ணும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்க கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அதே மாதிரி பிளட் கொலஸ்ட்ரால் லெவலில் லோவர் பண்ணுறதுக்கு இந்த ஈஸ்டான ட்ரைகோடர்மா அல்லது மோனோஸ்போமா பர்பஸை யூஸ் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா? இட் ஆக்ட் as a competitive inhibitant enzymes responsible for synthesis of yeast. என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணுது. எந்த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஓகே, வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் தான் ஒன் ஷார்ட் சீரிஸை லைன் பை லைன் என்சிஆர்டி பேசிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம லைன் பை லைன் படிச்சுட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த ஒன் ஷார்ட் சீரிஸ் படிச்சா இனிமேல் இந்த லெசனை திரும்பி ரிவிஷனுக்காக மட்டும் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? ஸோ இந்த மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் நம்ம இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிச்சிருப்போம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து எல்லாமே என்ன படிச்சிருப்போம்னா சில மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது? நமக்கு காஸ் பண்ணுது. எதை காஸ் பண்ணுது? டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு அப்படி நம்ம படிச்சிருப்போம். பட் இதுல என்ன படிக்கப்படணும்? அதுல வந்துட்டு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸை பார்த்தோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸா பார்க்க போறோம். இது எப்படி நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு எப்படி நல்லது பண்ணு, நம்ம டே டு டே லைஃப்ல வந்து எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பேசிஸ்ல பார்க்கக்கூடிய லெசன் தான் ஒன்னு மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் எடுத்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல நம்மளோட சொன்ன மாதிரி வில்லனை பார்த்துருப்போம். இப்போ நம்ம அந்த ஹீரோவா பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்த்துலாமா? ஸோ இந்த மாதிரி ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்கணும், இந்த மாதிரி ஒன் ஷார்ட் வீடியோ சீரிஸ் பார்க்கணும், லைன் பை லைன் என்சிஆர்டி பார்க்கணும், மேரத்தான் பார்க்கணும், எது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட மறக்காம வேதாந்து நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அரைஸ் ஆகுதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஒரு லைக்கையும் போட்டு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாம். சார் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சார் எப்படி சார் மைக்ரோ ஆர்கானிசம் எனக்கு டே டு டே லைஃப்ல அது ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாத இடமே இல்லை. தெரியுமா? மைக்ரோ ஆர்கானிசம் தண்ணியில் இருக்கு, நீல இருக்கு, காத்துல இருக்கு, நம்ம கையில இருக்கு. இப்போ நான் பேசிருக்கேன், என் உடம்பு ஃபுல்லா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. நான் அடிக்கடி டேட்டால் விட்டு கழுவினா கூட அங்கங்க 2 மைக்ரோ ஆர்கானிசம் உயிரோட தான் இருக்கு. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாத இடமே இல்லை. ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நமக்கு டிசீஸ் காசிங்கா இருக்கும். சில மைக்ரோ ஆர்கானிசம் அப்படி இருக்கும், நமக்கு டிசீஸ் காசிங்கா இருக்கும். பட் சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும், டே டு டே லைஃப்ல ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றோம்ல, பேக்கரியில் ஈஸ்ட் நம்ம பேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் ஒன்று ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ கேர்டு சாப்பிட்றோம். அது வந்துட்டு எப்படி மில்க்ல இருந்தா கேர்டு வந்திருக்கு, அதுக்கு எப்படி ஏதோ ஒரு மைக்ரோ தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ டே டு டே லைஃப்ல வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கு. நம்ம பேக் ஃபயர் ஆனது நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிச்சிருப்போம். இதில் நம்ம படிக்க போகிறது என்னென்னலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. இப்போ லைன் பை லைன் படிச்சலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன கூட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மேக்ரோஸ்கோபினா நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஓகேவா? மேக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் ஆர் மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம். நம்ம இதில் மேஜர் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் நிறைய விஷயம் வந்துட்டு கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் பட் அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? நிறைய விஷயம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த பேஸில் இருக்கு. இதை வந்து நம்ம டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்ம ஃபர்ஸ்ட்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது கிங்டம் மொனிரா, கிங்டம் ப்ரோட்டிஸ்டா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த பேஸஸ் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் அந்த கிங்டம்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. விச் ஒன் ஆஃப் த கிங்டம் இஸ் ஒன்லி மைக்ரோஸ்கோபிக்? அந்த கிங்டம் மொனிரா, கிங்டம் ப்ரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, பிளான்ட், அனிமாலி அப்படின்னு படிச்சிருப்போம். அதுல ஒன்லி மைக்ரோஸ்கோபிக்கான இது அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்லி மைக்ரோஸ்கோபிக்னா கிங்டம் மொனிரா சொல்லலாம். கிங்டம் மொனிரா இருக்கிற எல்லா ஸ்பீஷஸையும் முக்கால்வாசி ஸ்பீஷஸ் வந்து எப்படி பார்க்க முடியும்னா ஒன்லி மைக்ரோஸ்கோபிக். சார் மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபின்னு என்ன சார்? மேக்ரோஸ்கோபின்றதுக்கான இப்படி பார்க்க முடியும். ஓகே, இங்க ஆள் நிற்கிறாரு, இங்க ஒரு மைக்ரோசாம் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, நம்மளால விஷுவலா பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு நமக்கு ஏதோ டூல் தேவைப்படும். மைக்ரோ ஆர்கானிசம் பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. ஓகே, மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. ஓகே, ஏதோ டூல் தேவைப்படுது ஃபார் சீயிங் தி ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம் என்டையரா பார்க்கறதுக்கு ஒரு டூல் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம் தான் நம்ம என்ன சொல்றோம்? மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோப்ஸ் ஆர் பிரசன்ட் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் மைக்ரோப்ஸ். நம்மளோட சொன்னா பார்த்தீங்களா, மைக்ரோப்ஸ் இல்லாத இடமே இல்லை. நான் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் மைக்ரோப்ஸ் இல்லாத இடமே இல்லை. எங்க இருக்காங்க? சாயில், வாட்டர், ஏர், இன்சைட் அவர் பாடிஸ். நம்ம பாடிஸ்குள்ளேயும் சில நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கு. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பண்றதுக்கு, நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு, நம்ம வந்து செக்ரேட் பண்றதுக்கு, நம்ம இம்யூனாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம உடம்புலையும் மைக்ரோப்ஸ் இருக்கு, நம்ம சரௌண்டிங்லையும் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கு அப்படின்ற. They also present even at the site where no other form like could possible exist. ஓகேவா? ஓகே, நம்ம இருக்கிற இடத்துலயும் இருக்கு,
நம்ம இல்லாத இடத்துலையும் நம்ம போக முடியாத இடத்துலையும் இப்போ நம்மளால ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல போக முடியும், 100 டிகிரி செல்சியஸ் 80 டிகிரி செல்சியஸ்லாம் போய் நிற்க முடியுமா, நிற்க முடியாது. அதே மாதிரி சில கோல்டான டிகிரி செல்சியஸ்ல இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஆனால் சில பாக்டீரியா இருக்கும், ஆர்கே பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டையும் கண்டுபிடிப்போம், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாஸ், அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்லாம் நம்ம இல்லாத இடத்துல கூட, நம்ம பிரசன்ஸ் இல்லாத இடத்துல கூட அது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதான் மைக்ரோப்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, வித்தவுட் ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. such as deep inside 𝑗 thermal vents where the temperature may be high at 100 degree Celsius. நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆர்கே பாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் வந்து இது பண்ண முடியும். டீப் இன்டு த சாயிலா இருக்கலாம், லேயர்ஸ் ஆஃப் ஸ்னோ செவரல் மீட்டர்ஸ் திக் ஹைலி இன் அசிடிக் என்வரான்மெண்ட். எந்த ஒரு என்வரான்மெண்ட் எடுத்தோம், இது என்ன ஒரு என்வரான்மெண்ட் நம்ம எடுத்து பார்த்தாலுமே, என்ன ஒரு கண்டிஷன் எடுத்து பார்த்தாமே அதுல வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஓகேங்களா. இதுல முன்னாடி நம்ம படிச்சிருப்போம், ஸ்டெர்லைஸ் பண்ணதுல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்காது. என்ன ஸ்டெர்லைஸ் பண்ணது கொல்றது, நம்ம அதை கொன்னுடுறோம். கொன்னதுக்கு அப்புறமா நம்ம கரெக்டா பாதுகாத்து வச்சா உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வளராது. பட் ஸ்டெர்லைஸ் பண்ணாம வச்சிருந்த எல்லா ஏரியாலுமே எப்படி இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம் வளர்ந்துருக்கும் அப்படின்றாங்க. மைக்ரோப்ஸ் ஆர் டைவர்ஸ் புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் வைரஸ். ஓகேவா. மைக்ரோப்ஸ்ல என்னென்னு சொல்றாங்க, பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ், பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ், ஹியூமன் காசிங் வைரஸ் கூட எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், மைக்ரோப்ஸ் அப்படின்றோம். வைராய்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரையான்ஸ். வைராய்ட்ஸ் என்ன தெரியுமா, வைராய்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. வைரஸ் எதனால காசு ஆகுது, வைரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்னு புரோட்டீன் கோட் இருக்கும், இல்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ மெட்டீரியல் இருக்கும். மோஸ்டா டிஎன்ஏ இருக்கும், பட் ஆர்என்ஏல சில வைரஸ் வந்து ஆர்என்ஏ பிரசன்ட் இருக்கும். ஓகேவா. அப்போ புரோட்டீன் கோட்டும் ஆர்என்ஏவும் இல்ல டிஎன்ஏவும் இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், வைரஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இன் கேஸ் ஆஃப் வைராய்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, வைராய்ட்ஸ்ல ஒன்லி ஆர்என்ஏ மட்டும் தான் இருக்கும். வைராய்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ மட்டும் தான் இருக்கும், புரோட்டீன் கோட் கூட இருக்காது. அப்போ இது வந்து நம்ம இதுலயே படிச்சிருப்போம், கிங்டம்லயே படிக்கும்போது படிச்சிருப்போம். பட் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். வைராய்ட்ஸுக்கும் வைரஸுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. வைராய்ட்ஸ்ன்றது வந்துட்டு ஒன்லி ஆர்என்ஏ மட்டும் தான் இங்க காசேட்டிவ் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். அதான் நம்ம என்ன சொல்றோம், வைராய்ட்ஸ். அதுக்குள்ள ஆர்என்ஏ மட்டும் தான் பிரச்சனை இருக்கும், புரோட்டீன் கோட் எதுவுமே பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி தான் ப்ரையான்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ப்ரையான்ஸ் உங்களுக்கு தெரியுமா, இதுல ஒன்லி புரோட்டீன் கோட் மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். ப்ரையான்ஸ்ல என்ன மட்டும் தான் பிரச்சனை இருக்கும், ஒன்லி புரோட்டீன் கோட். புரோட்டீன் கோட் மட்டும் தான் என்ன பிரச்சனை இருக்கும், ப்ரையான்ஸ்ல பிரச்சனை இருக்கும். அதுல புரோட்டீன் கோட் தான் ஆக்ட் பண்ணும், இந்த காசேட்டிவ் ஏஜென்ட்டா வந்துட்டு புரோட்டீன் கோட் தான் நமக்கு ஆட் பண்ணுது அப்படின்னா. ஓகேங்களா. சூப்பர். that are protection infectious agent, some of microbes are shown in இந்த ஃபிகர்ல கொடுத்துருப்பேன் அப்படின்றாங்க. அந்த ஃபிகர் நம்ம பார்க்கலாம். இந்த டைப்ல தான் இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு 1500 ஹெச்ல வந்து ஹெச்னா லென்ஸ் சொல்றாங்க. நம்ம சொல்றோம்ல 2H 3H 4H அப்படின்னு சொல்லும்போது ஜூம் பண்றா 3Hல வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி 1500 ஹெச்ல வச்சு பார்த்தாதான் மைக்ரோப்ஸ் இந்த லென்ஸ்ல அப்படி பார்த்தாதான் இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி பண்ணி இன்னும் கொஞ்சம் லென்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தாதான் நமக்கு அதுல ஃபிளாஜெல்லா பிரச்சனை இருக்கு தெரிய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த டயக்ராம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதான் பேசிக்கலான டயக்ராம். இந்த டயக்ராம் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கண்ணா. இதுல மேக்னிடியூட் வந்து என்னென்ன இதில் இருக்கு, என்ன மேக்னிடியூட்ல உங்களால ஃபிளாஜெல்லா பார்க்க முடியும், 50,000 ஹெச்ல இருந்து ஃபிளாஜெல்லா பார்க்க முடியும். ஸோ அதான் நோட் பண்ணி வைக்கோங்க. அதே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வைரஸ் எதை காஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருப்பாங்க. பாக்டீரியோஃபேஜ் வந்து இதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அது என்னது, அடினோ வைரஸ் எதை காஸ் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. ஓகேவா சார், இந்த புக்லேயே இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து, சார் இன்செட்ல அவுட்ல வெளியே வந்திருக்கு சார், நீட் எக்ஸாம்ல புக்ல எல்லாத்தெல்லாம் கேட்டிருக்காங்க சார், இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கீழே இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் பெருசா கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து என்ன காஸ் பண்ணுறாங்க, அடினோ வைரஸ் வச்சு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் காஸ் பண்ணும். அப்புறம் ராட் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ், இந்த ராட் இருக்கு டொபாக்கோ மொசைக் வைரஸ், இந்த இது அடிக்கிறதுனால காசு ஆகுது அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கிறதுக்கான மேக்னிட்யூட் வந்து 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் எச் அந்த மேக்னிட்யூட் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த டைப் ஆஃப் வைரஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம மைக்ரோஸ்கோப் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா. Microbes like bacteria and many fungi can be grown in the nutritive media. சார் nutritive media என்ன சார்? nutritive mediaன்றது ஒண்ணுமே இல்ல, laboratory conditionல நம்ம வளர்ப்போம் இல்லையா, laboratory condition லேப்ல வளர்க்குறோம் இல்லையா, லெபார்டரி கண்டிஷன்ல வளர்க்குறது தான் நம்ம என்ன சொல்றோம், நியூட்ரிட்டிவ் மீடியா. சார் என்ன சார் லெபார்டரி கண்டிஷன் புரியல சார்னா, இப்போ அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இடத்தையும் கொடுப்போம், அதுக்கான தேவையான நியூட்ரியன்ஸையும் கொடுப்போம், எல்லாமே கொடுத்துரும். நம்மளே எல்லாம் ஸ்பூன் ஃபிட் பண்ணிடுவோம், அது வளர்ந்தா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்ரி பிளேட் என்ன பண்ணுவோம், ஒரு பெட்ரி பிளேட்ல அதுக்கான நியூட்ரியன் மீடியா எல்லாம் போட்டுட்டு அதை வளர வைப்போம். ஸோ அப்படி ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்ல வித் நியூட்ரிஷனோட வளர வைக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், நியூட்ரிட்டிவ் மீடியா அப்படின்னு சொல்றோம். அதை மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் மெனி ஃபங்கை கேன் பி க்ரோன் இன் நியூட்ரிட்டிவ் மீடியா டு ஃபார்ம் அ காலனிஸ். காலனிஸ்னா என்ன சார், ரொம்ப ரொம்ப அதிகமா வளர்ந்துருக்கும். இப்போ நம்ம பார்த்துருந்தீங்கன்னா எங்க வீடு வந்துட்டு ஏகே காலனி இருக்கு, பிகே காலனி இருக்கு. ஏன் அப்படி காலனின்னு சொல்றோம், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஒரு இடத்துல இது இருக்காங்க, ஒரு இடத்துல வந்து குவிஞ்சிருக்காங்க, நம்ம காலனின்னு சொல்றோம். சோ இந்த காலனிஸை நம்ம நேக்கட் ஐல பார்க்க முடியும். அதாவது புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாக்டீரியா இருந்தா நம்ம பார்க்க முடியாது. ஒரு பாக்டீரியா, ஒரு ஃபங்கை,
இல்ல ஒரு வைரஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். பட் காலனிஸா ஃபார்ம் ஆயிருக்கும் பாக்டீரியா, நிறைய கும்பல ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஏதோ ஒன்று அங்கே ஏதோ மேலோட்டம் ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம விஷுவலால பார்க்க முடியும் அப்படின்னா, எதுல எந்த காலனிஸ்ல அது நியூட்ரிட்டிவ் மீடியால நம்ம வளரும் போது அது காலனிஸா தான் வருமா. ஏன்னா நம்ம நிறைய நியூட்ரியன்ஸ் கொடுக்கும், தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுக்கும்போது வளர்ந்து நல்லா சாப்பிட்டு நிறைய வளர்றதுனால நமக்கு நிறைய காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்றாங்க. that can be seen with the naked eyes. இதெல்லாம் எப்படி பண்ணலாம், நேக்கட் ஐஸே பண்ணலாம். எந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மீடியா இந்த காலனிஸ்ல வளரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் பாக்டீரியா, ஃபங்கை. இதெல்லாம் காலனிஸ்ல நியூட்ரியன்ட் மீடியா லெபார்டரி கண்டிஷன்ல வளரக்கூடியதெல்லாம் நம்ம நேக்கட் ஐயால பார்க்க முடியும். ஓகேங்களா. such cultures are useful in the studies of microorganisms. ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல இருந்து எப்படி ஆன்டிபயோட்டிக் ஃபார்ம் பண்றது அப்படின்றது இந்த ஸ்டடிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்க்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஏன்னா அந்த பாக்டீரியா எதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு, எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, எதுக்கு வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது, எதுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷனா ஆக்ட் பண்ணுது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டடிஸ் எல்லாம் மேற்கொள்றதுக்கு, இந்த ஸ்டடிஸ் எல்லாம் நடத்துறதுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம லெபார்டரி மீடியா இது பண்ணும்போது நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா. ஓகேவா. இதுதான் ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம மைக்ரோப்ஸ் ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். ஹியூமன் வெல்ஃபேர்ல எப்படி மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு இதுல வந்துட்டு பிளைனா இருக்கும், பிளைனா இருக்க டாட்டா இருக்கு தெரியுது உங்களுக்கு, கண்ணு தெரியுது, பெட்ரி பிளேட்னு சொல்லுவோம். இந்த பெட்ரி பிளேட்ல வந்து அப்படி டாட்டா இருக்கு தெரியுமா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாக்டீரியா வளர்ந்துருக்கு. அப்போ பாக்டீரியா ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு, காலனிஸா நிறைய வளர்ந்துருக்கு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி இங்க பாருங்களேன், ஒரு பிளைன் பாக்டீரியா ஒரு ஃபங்கை நார்மலாக நம்ம கண்ணு தெரியும், பிரெட் மேலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஃபங்கை நார்மலாக கழுகாம இருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகல, அதை நம்ம நார்மலாக பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த மாதிரி காலனிஸா ஃபார்ம் ஆகிறது வந்து நம்ம நேக்கட் ஐயால பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ மைக்ரோப்ஸ் நம்ம வீட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா. மைக்ரோப்ஸ் காசிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசீஸ். இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிசீஸ் ஹியூமன் பீயிங்ஸ்ல காஸ் பண்ணிருக்கோம், நம்ம போன சாப்டர்ல படிச்சிருப்போம். அதாவது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல தே ஆல்சோ காசஸ் டிசீஸ் இன் பிளான்ஸ் அண்ட் வைரஸ் ஆல்சோ தான். பட் திஸ் ஷுட் நாட் மேக் யூ திங்க் ஆல் மைக்ரோப்ஸ் கண்ணா கெட்டவங்க இருக்காங்க. எல்லா பசங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்க கிடையாது. பட் கெட்டவங்களும் இருக்காங்க, பசங்கள பொண்ணுங்கள கெட்டவங்களும் இருக்காங்க. ஓகேவா. ஸோ ரெண்டு ஜென்டர்லயுமே கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. பட் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அந்த பேசிஸ் தான் சொல்றாங்க. ஓகேங்களா. அது மைக்ரோப்ஸ்க்கும் பொருந்தும். several microbes are useful for man in a diverse way. Some of the most important contribution of microbes in human welfare தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹியூமன் மைக்ரோப்ஸ் வந்து எப்படி நம்ம ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் வீட்ல உபயோகப்படுத்தல மைக்ரோப்ஸ் எப்படி யூஸ் ஆகுது. வீட்டுலனா சார் மைக்ரோப்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த கர்ட் நம்ம எப்படி இது பண்ணுவோம், மில்க்ல இருந்து பண்ணுவோம். மில்க்ல வந்து ஆற வைப்போம், ஆற வச்சுட்டு கொஞ்சம் தயிர் வந்து போடும், கொஞ்சம் தயிர் போதுன்னா தயிர் வந்து திரிஞ்சு அது கர்டா மாறிடும். ஓகே. அதுக்கு ஹெல்ப் பண்ண பாக்டீரியா லாக்டோஃபேஸ் பாக்டீரியா, நம்ம லாக்டோபாசிலஸ் பாக்டீரியான்னு படிப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த கர்டை வந்துட்டு எப்போ போடணும், அந்த மில்க் வந்து ரொம்ப சூடா இருக்கும்போது போடக்கூடாது, அது இது மிதமான டெம்பரேச்சர் இருக்கும்போது போட்டாதான் அந்த பால் திரிஞ்சு தயிரா மாறும். ஓகே. ஸோ அப்படிலாம் நடக்கிறது ஒரு பாக்டீரியா தான். நம்ம தோசை சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், மாவு கரைச்சி சாப்பிட்றோம். அந்த மாவு எப்படி இது வருது, உப்பி வருது, நம்ம கையில இருக்க பாக்டீரியா தான். நீங்க நல்லா கை கழுவிட்டுலாம் போட்டீங்கன்னா அவ்வளோ மாவு வந்து அழகா இருக்காது. இது அழுக்கு கையோட போட்டு, அதுக்கு ரொம்ப அழுக்கா இல்லை, பட் நார்மலா சொல்றேன். பட் அதுக்கு நல்ல பாக்டீரியா, நம்ம கையில இருக்க நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுது, பாக்டீரியா வந்து என்ன பண்ண, நம்ம மாவு அப்படி கையில எடுக்கும்போது அது ஹைஜீனா இல்லாதனால பாக்டீரியா நடந்து அது நமக்கு ஃபெர்மெண்ட் ஆகி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பேக்கரியில பாத்தீங்கன்னா அங்க பாக்டீரியா ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு, பேக்கர்ஸ் ஐட்டம் பிரெட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டெய்லி ப்ராடக்ட்ஸ்ல ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்ல கூட நமக்கு பாக்டீரியா, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், ஈஸ்ட், பாக்டீரியா இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஃபங்கல் ஈஸ்ட்ன்றது யூனிசெல்லுலர் ஃபங்கை, அது மறந்துடக்கூடாது. You would be surprised to know that we use microbes or products to derive every day. அதான் என்ன காமன் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா curd from milk. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் தெரியும். எப்படி அம்மா உர ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பால் ஒன்றும் உர ஊற்றலடா அப்படின்னு சொல்லுவாங்க, தயிருக்கு ஒன்றும் உர ஊற்றலடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்றது. மைக்ரோ ஆர்கானிசம் சஜஸ்ட் என்ன பார்த்துவாங்க, லாக்டோபெசிலஸ் அண்ட் அதர் காமன்லி கால்ட் அஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சைடில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, கேர்டை வந்துட்டு சாரி கேர்டில் இருந்து கேர்டா ஃபார்ம் ஆகும், மில்கில் இருந்து கேர்ட் ஃபார்ம் ஆகும், மில்கில் இருந்து கேர்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னது, லேப் அப்படின்னு சொல்றோம், லாக்டோ ஆசிட் பாக்டீரியா. அது மட்டும் இல்ல லாக்டோபெசிலஸ் அப்படி ரெண்டு பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகுது, லாக்டோ ஆசிடிக் பாக்டீரியாவும் லாக்டோபெசிலஸும்.
லாக்டோபெசிலஸ் ஃபுல்லாக எழுதிங்க ஓகேங்களா. அது என்ன பண்ணுதுன்னா grow in a milk convert into a curd. நல்லா பாருங்க மில்க்ல grow ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து மில்க்ல grow ஆயிருக்கும். அப்போ இந்த மில்க்ல இருந்து நம்ம இதுக்கு போடும்போது அது கர்டா கன்வெர்ட் ஆகிடுது இந்த மில்க். During the growth lab produce acidic acid. Acidic acid வந்து என்ன பண்ணுது? lab produce பண்ணுது. நல்லா பண்ணுங்க. lab produce acid. Acidic acid acid that coagulate என்னது? திரிஞ்சு போறது ஓகேங்களா. partially digest the milk proteins. என்ன பண்ணுது? partially digest the milk protein. நம்ம பாடியில நம்ம வந்துட்டு டைஜஷன் சிஸ்டம் பண்றோம் ஓகேங்களா. டைஜஸ்ட் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. இப்போ கர்ட் என்ன பண்ணுது? இங்கே கர்ட் என்ன ஃபார்ம்ல வருதுன்னா பார்ஷியலி டைஜஸ்டா தான் வருது. பாதி டைஜஸ்ட் ஆன ஃபார்ம்ல தான் வருது. அப்போ நம்ம பாடியில ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும் கர்ட் சாப்பிட்டலாம். இதே தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது கடைசியில் தயிர் சாப்பிட்டு எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு கடைசியில் தயிர் தருவாங்க அப்படின்னா, மோர் எங்கடா கேட்பாங்களே. எது கடைசியாக நம்ம தயிர் சாப்பிடணும் அப்படின்னா அதுல வந்து அது வந்து என்ன கண்டிஷன் இருக்கு? பார்ஷியல் டைஜஸ்ட் கண்டிஷன் இருக்கு. ஏற்கனவே பார்ஷியல் டைஜஸ்ட் கண்டிஷன் தான் இருக்கு. அதோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம முன்னாடிலாம் சாப்பிட்டோம்ல, அதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதுக்கு கண்டெயின் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டெயின் ஆயிருக்கும். அது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதான் அந்த மோர் குடிங்க, பால் குடிங்க, தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது ஓகேங்களா. தயிர் மோரும் சாப்பிட சொல்லுவாங்க. டைஜஸ்ட் வயிறு வந்து எதாவது ப்ராப்ளம் வந்து தயிர் மோரும் சாப்பிட சொல்லுவாங்க. பட் சிலருக்கு அது அலர்ஜிக்கா இருக்கும். சில பேர் வந்து தயிர் சாப்பிட்டா கோல்டு வந்துடும் சார் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ப்ரிஃபரபிள். பட் மோஸ்ட் ஆஃப் இருக்கு இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுங்க, தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, வயிறு ஏதாவது தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க. ஏன்னா டைஜஷன் சீக்கிரமா நடக்கிறதுக்கு. ஏன் அந்த கண்டிஷன்? பிகாஸ் கர்ட் இஸ் ஆல்ரெடி a partial digestion condition. ஓகேவா. A small amount of curd added to the fresh milk. பாத்தீங்களா, small amount of curd. இது எப்படி உரம் ஊத்துறாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. எல்லாம் அம்மா கிட்ட போய் கேட்கணும், அம்மா எப்படிமா தயிர் வருது, பால்ல இருந்து எப்படிமா தயிர் வருதுன்னு கேட்டேன்னு சொல்லுங்க ஓகேங்களா. அது எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. கர்டு ஏற்கனவே இருக்க கர்டு வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு இதுல ஊத்துவாங்க, பால்ல ஊத்துவாங்க. அந்த பால் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது. ரொம்ப சூடா இருந்தா மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். அது நடக்காது. as a inoculum or started containing millions of labனா என்னது? லாக்டோபாசிலிக் பாக்டீரியா வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க ஓகேவா. which at suitable temperature multiply. நல்லா பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சூட்டபிள் டெம்பரேச்சர்ல தான் போடணும். கண்டமேனிக்கு நல்லா பால் குதிச்சு பொங்கி வர நேரத்துல வந்து நான் தயிரை ஊத்துறேன் சார் அப்படி ஊத்தினா என்ன ஒண்ணுமே நடக்காது ஓகேங்களா. சோ அதுக்கான சூட்டபிள் டெம்பரேச்சர் நம்ம போட்டாதான் நம்ம கரெக்டா மல்டிப்ளை ஆகி நமக்கு நல்ல தயிர் வந்து கிடைக்கும். thus converting milk into curd. அத என்ன பண்ணுது? milk கர்டா கன்வெர்ட் பண்ணுது. which also improve the nutrition quality. இப்போ கர்ட்ல நல்ல நியூட்ரிஷன் குவாலிட்டி இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டைஜஸ்டிவ் பிரசன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வயிறு வந்து குளிரா இருக்குமா. உடம்பு வந்து ரொம்ப சூடாச்சுன்னா தயிர் சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூல் டவுன் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் குவாலிட்டியும் அது பிரசன்ட் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இன்க்ரீசிங் விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னுவாங்க. என்ன விட்டமின் பிரச்சனை இருக்கு? இந்த கர்ட் நம்ம சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை இருக்கு? என்ன விட்டமின் B12. விட்டமின் B12 வந்து பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை வச்சு நம்ம கதை எழுதலாம். எல்லாருக்கும் பால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். அதாவது தயிர்ல இருந்தா பால் எப்படி இல்லை, தயிர் எப்படி ஃபார்ம் ஆகுது தெரியும், பால் இருந்தா ஃபார்ம் ஆகுது, இப்படி உரம் ஊற்றுவாங்க, அதெல்லாம் நல்லா தெரியும். பட் அதுல சயின்டிபிக் டேர்ம் தெரியுமா? என்ன பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன விட்டமின் பிரச்சனை இருக்கு, குறிப்பா அந்த என்சிஆர்டி என்ன கொடுத்துருக்காங்கன்றத தனியா நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா. அப்போ பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியா இருக்கும் ஓகேவா. in our stomach too lab plays a very beneficial role. பாத்தீங்களா, ஸ்டொமக்ல கூட என்ன முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, லேப் என்ன பண்ணுது? லேப்னா அந்த லேப் இல்ல, இந்த லேப் லாக்டோ அசிடிக் பாக்டீரியா ஷார்ட் ஃபார்ம் தான் லேப் ஓகேங்களா. plays a very beneficial role in checking disease causing microbes. ஏதாவது disease causing microbes இருக்கா அது கூட போய் செக் பண்ணுவோம். அதான் நம்ம என்ன சொல்றோம், தயிர் சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு ஓகேங்களா. பட் சிலருக்கு தயிர் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. காய்ச்ச சேரும் சில பேர் சாப்பிடுவாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. இப்போ நம்ம தயிரை பார்த்தாச்சு. தயிருக்கு அப்புறமா என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஃப். இந்த டாஃப் அப்படி என்ன சார்னா, இந்த மாவெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, இட்லி மாவு, தோசை மாவு, அப்புறம் இந்த சப்பாத்திக்கெல்லாம் மாவு பொடிச்சு இது பண்ணி கிளறி வைப்பீங்களா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பண்றதுக்கு ஒரு மாவு ஷேப்ல நம்ம பண்ணி வைப்போம் கோதுமை மாவுல. அதான் நம்ம என்ன டேர்ம் சொல்றோம்? இந்த டாஃப் அப்படின்னு சொல்றோம். which are used for making food such as dosa and idli. தோசை அண்ட் இட்லி எப்படி ஃபார்ம் ஆகுது? அது அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கையால் அப்படி ஆட்டும், பொங்கி வரும். ஏன் பொங்கி வருது? அதுல வந்து நம்ம கையில வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. அது இதோட போய் ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி வருது ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இட்லி தோசை வந்து பண்றது பாக்டீரியா, இந்த பிரெட்ல பேக்கரி ஐட்டத்தை பண்றது ஈஸ்ட் ஃபங்கை, யூனிசெல்லுலர் ஃபங்கை நம்ம படிப்போம். இட்ஸ் ஆல்சோ ஃபெர்மெண்டட் பை பாக்டீரியா. இந்த பஃபிள்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பஃபிள்ட் ஆஃப்னா அப்படியே உப்பி வருது. மாவு பார்த்துருப்பீங்களா, மாவு அரைச்சிருப்பீங்க தெரியும். பட் பார்க்காதாலும் இனிமேல் அரைச்சு பாருங்க. வீட்லயே அவ்வளவு சயின்ஸ் இருக்கு. வீட்லயே அவ்வளவு சயின்ஸ் இருக்கு, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. மாவு அரைக்கும் அப்படியே உப்பி வரும். பால் பொங்கிருச்சு, நம்ம மாவு பொங்கிருச்சு அப்படி சொன்னால அது அந்த பேசிஸ் தான். மாவு இல்ல, மாவு எஸ். டாஃப் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேசஸ். என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு கேசஸ் எல்லாம் அப்படி உப்பி வருது.
ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அவங்க அதிலே சொல்லிருக்காங்க. வேர் டு யூ திங்க் த பாக்டீரியா ஆஃப் தீஸ் ஃபெர்மெண்டர்ஸ் கம் ஃப்ரம்? எங்க இருந்து வருது இந்த ஃபெர்மெண்டர்? கையில இருந்து தான் வருது. எங்க சார் இந்த பாக்டீரியா இருக்கு? எல்லாம் சுத்தமா சொன்னா கையில இருந்து தான் வருது. Similarly, the dough which is used for making bread is fermented using baker yeast Saccharomyces cerevisiae. Saccharomyces cerevisiae என்னது? ஈஸ்ட். Saccharomyces cerevisiae ஒண்ணுமே இல்ல கண்ணா, ஈஸ்ட். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டாஃப்லாம் இருக்கு தெரியுமா? இந்த டாஃப் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த டாஃப் அதாவது மாவு ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகேங்களா? மாவு ஃபார்ம்ல இருக்கிறது. மாவு ஃபார்ம்ல இருக்கிறது. இந்த இட்லி அண்ட் தோசை எல்லாம் இருக்கு தெரியுமா? வீட்ல இப்படி இந்த ஃபார்ம்ல இருக்கு தெரியுமா? இதை எது கன்வெர்ட் பண்ணுது? இதை எது பஃபிள்ட் அப் ஆகுது? இது ஃபெர்மெண்ட் பண்ணுது அப்படின்னா பாக்டீரியா. சர்டன் பாக்டீரியா வந்துட்டு இது வந்து இப்படி பண்ணி விடுது. அதுவே பேக்கரியில இந்த பிரெட் இது பண்றோம்ல, அது என்ன ஃபார்ம்? அது யாரு பண்றா அப்படின்னா ஈஸ்ட் பண்ணுது. ஈஸ்ட் என்னது? ஒரு ஃபங்கஸ். என்ன ஃபங்கஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலார் ஃபங்கஸ், மல்டி செல்லுலார் இல்ல, யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். நீங்க ஈஸ்ட் சொல்லும் போதே யூனிசெல்லுலார்னு சொல்லி பழங்க, அப்பதான் தெரியும். ஈஸ்ட் ஃபங்கஸ் சில பேருக்கா தெரியும், பட் என்னதுன்னு தெரியக்கூடாது. ரொம்ப முக்கியம், யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். ஓகேவா? அப்போ இந்த இட்லி தோசையெல்லாம் கன்வெர்ட் பண்ணி அந்த மாவை கன்வெர்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா. பேக்கரி இந்த பிரெட்டை கன்வெர்ட் பண்றது ஈஸ்ட் சார். இது என்ன சார் ரொம்ப குதிருங்க, இதுவே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இட்லி தோசை ஈஸ்ட் எல்லாமே சேர்த்து தானே படிச்சோம். அப்போ எல்லாமே பாக்டீரியாவா தான் இருக்கும். எங்க சார் பாக்டீரியா தான் அதிகவாடி சொல்லியிருக்காரு, ஃபங்கை சொல்லவே இல்லை அப்படின்னா ஈஸ்ட் ஒரு ஃபங்கை தான் அப்படின்னு ஈஸ்ட் ஒரு பாக்டீரியா தான் நினைச்சிட்டு நீங்க டக்குன்னு போட்டுருவீங்க. பட் நல்லா பாத்துக்கோங்க, இட்லி தோசை நம்ம வீட்டு வேலை நம்ம பண்றது நம்ம என்னது? அது பாக்டீரியா யூஸ் பண்ணி பண்றோம். இந்த பேக்கரியில இருந்து ஈஸ்ட் Saccharomyces cerevisiae ஈஸ்ட் கூட தெரியாம இருக்கும். ஓகே, அந்த பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Saccharomyces cerevisiae சொல்றது ஈஸ்ட் தான். A number of traditional drinks சொல்லவே வேணாம். Traditional drinks and food is also fermented by the microbes. தெரியுமா? ஜூஸ் குடிக்கிறோம். என்ன ஜூஸ் குடிக்கிறோம்? நிறைய டைப் ஆஃப் ஃப்ரூட்டி குடிக்கிறோம், லிம்கா குடிக்கிறோம், இப்போ என்னென்னமோ பேர் வருது, அது ஸ்ட்ரிங் தம்ஸ் அப்னு ஏதோ வந்திருக்கு. எல்லா ஜூஸும் குடிக்கிறோம். இது எல்லாமே எப்படி ஒரு மைக்ரோப்ஸால ஃபெர்மெண்ட் ஆனது தான். மோஸ்ட்லி இந்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? மைக்ரோப்ஸால ஃபெர்மெண்ட் ஆயிருக்கும். ஓகே, மிச்சதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான், பட் இதெல்லாம் மைக்ரோப்ஸால ஃபெர்மெண்ட் ஆகி தான் வருது. அது என்ன மைக்ரோப்ஸ் நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் நம்ம இந்த இது பண்றோம். அந்த ஜூஸ் குடிக்கிறோம். இப்போ இந்த ஜூஸ் வந்து ஆல்கஹால் வந்து நிறைய பேர் குடிப்பாங்க. விஸ்கி, பிராண்டி, ரம் அதெல்லாம் குடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட எப்படி ஆச்சு? எத்தனால் ஃபெர்மெண்டேஷன் படிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல வந்தது அப்படின்றாங்க. ஓகேங்களா? டாடி இந்த டுடேன்னு படிக்கக்கூடாது. ஓகேங்களா? டாடின்றது கல்லு ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கும்? பனைமரத்துல வந்து கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பதில் பனைமரத்துல கல்ல இறக்கி குடிப்பாங்க. ஓகேவா? அதுவும் நடக்கக்கூடியது மைக்ரோப்ஸால தான். பனைமரத்துல கல் இறக்குறது நம்ம தமிழ்நாட்டில் பேனா இருக்கு, பட் கேரளாலாம் அலோடு தான். ஓகேங்களா? அங்கெல்லாம் நீங்க கேரளாலாம் போட்டீங்கன்னா டாடி போட்டுருவாங்க, கல்லுன்னு போட்டுருப்பாங்க. அப்படின்னு என்னன்னா இட் இஸ் ட்ரிங்க், இஸ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க். பட் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? பனைமரத்துல எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பனைமரத்துல ஃபெர்மெண்ட் ஆகி எடுக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? டாடி அப்படின்னு சொல்றோம். ட்ரெடிஷனல் ட்ரிங்க் இதை பழங்காலமா யூஸ் பண்ணிட்டு இப்பதான் தடை பண்ணிட்டாங்க. ஆஃப் சம் பார்ட்ஸ் ஆஃப் சவுதர்ன் இந்தியா. இப்போ கேரளால இருக்கு. இட் இஸ் மேட் பை ஃபெர்மெண்டட் ஆஃப் சாப் ஃப்ரம் பாம்ஸ். அதாவது இந்த பனைமரத்துல இருந்து ஃபெர்மெண்ட் ஆகி எடுத்திருப்பாங்க. பாம்ஸ்னா பனைமரம் தெரியுங்களா? பனைமரம் தெரியல, பாம்ஸ் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு ஃபெர்மெண்ட் ஃபிஷ், சோயாபீன் அண்ட் பேம்பு. இதெல்லாம் இது பண்றதுக்கு மைக்ரோப்ஸ் ஃபிஷ், சோயாபீன் அண்ட் பேம்பு ஷூட்ஸ் டு மேக் ஃபுட்ஸ். இதெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகி ஒரு ஃபுட்டா யூஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா. நீங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம மைக்ரோப்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு ஃபுட்ல மேக் பண்றதுலேருந்து, ஒரு ட்ரிங்க்ஸ் மேக் பண்றதுலேருந்து, எல்லாத்துலயுமே காலையில சாப்பிட்றதுலேருந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துலயுமே மைக்ரோப்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சீஸ் சார், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சார், நான் ஒன்லி பீஸா மட்டும் தான் சாப்பிட்டு, பீஸால இருக்க சீஸ், பர்கர் இருக்க சீஸ் எல்லாம் இதுல தான் மேல. சீஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம். எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா சீஸ் எல்லாம் மோஸ்டா வந்துட்டு இந்த குளிர் பதத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா சீஸ் என்ன பண்ணணும்னா அங்க குளிரா இருக்குமா, சீஸ் சாப்பிட நம்ம பாடியில வந்து கொழுப்பு சேரும் நம்ம பாடி வந்து சூடா வச்சுக்கோன்னு சொன்னா சீஸ் வந்து கண்டுபிடிச்சோம், சீஸ் சாப்பிட்டு இருப்பாங்க அங்கே குளிரா இருக்கிற பிரதேசத்துல. அப்போ அந்த வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் மைக்ரோப்ஸ் வேர் யூஸ்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ். என்னெல்லாம் பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்கு. ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அந்த வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் வந்து மாறி இருக்குல்ல. by known by their characteristic texture. எப்படி டெஸ்டர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப மெலிசா இருக்கு, அந்த மாதிரி ஃபிளேவர், நிறைய ஃபிளேவர் இருக்கு. சீஸ்லேயே நிறைய ஃபிளேவர் இருக்கு. சீஸே ஒரு ஃபிளேவர் தான், சீஸ்லேயே நிறைய ஃபிளேவர் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான டேஸ்ட் டிஃபரன்ஸ் ஆகும். The specificity coming from the microbes use only. ஓகேவா? அந்த ஸ்பெசிபிசிட்டில எப்படி வருது, என்னென்ன மைக்ரோப்ஸ் அதை யூஸ் பண்றோம், டெஸ்டருக்கு இந்த மைக்ரோப் யூஸ் பண்றோம், டேஸ்ட்டுக்கு இந்த மைக்ரோப் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி கலர் ஃபார்முக்கு இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோப்ஸ் டிபெண்ட் ஆகி தான் அது எண்ட் ப்ராடக்டா வருவது டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
a large holes of Swiss cheese. Swiss cheese are due to the production of large amount of carbon dioxide by bacterium named Propionibacterium shermani. Propionibacterium shermani அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது? Swiss cheese இது பண்ணுது. அதே Roquefort cheese. Roquefort cheese are ripened by the growing specific fungi on them of a particular flavor. அதாவது இப்படி வந்துச்சு. அப்ப இதுலயும் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நல்லா பாத்துக்கோங்க, Swiss cheese சைடுல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. Swiss cheese அது எதுல இருந்து வருது? பாக்டீரியா, ப்ரோபோனினி ஷர்மானி அப்படின்ற பாக்டீரியா இருந்து வருது. பாக்டீரியா. ராக்வர்ட் சீஸ் அது எங்கிறது வருது? ஃபங்கஸ். ராக்வர்ட் சீஸ் அது வந்து ஃபங்கஸ். ஃபங்கஸ் வந்து டிரைவ் ஆகுது ராக்வர்ட் சீஸ். ஓகேவா கண்ணா? ஸோ எதுலேருந்து வருது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ படிக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் லேட்டரான கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா கண்ணா? இப்போ இதெல்லாம் நமக்கு இதில் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஓகே வீட்டில் பண்ண இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் ஆகுமா மைக்ரோப்ஸ்? கண்டிப்பாக யூஸ் ஆகும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பிளான்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணிருப்போம் மைக்ரோப்ஸ். அப்படி மைக்ரோப்ஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன இண்டஸ்ட்ரியெலாம் மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் பார்த்தோம், இந்த பெவரேஜஸ்லாம் படிப்போம் இல்லையா? பெவரேஜஸ்லாம் இதில் தான் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு படிப்போம். Even in industry, microbes are used to synthesize number of product valuable of human beings. வா, அதை நம்ம என்ன சொல்றோம்? பிவரேஜஸ். பிவரேஜஸ் என்னன்னா இந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் அந்த பேஸ் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லது. ஏதாவது நோய் ஏதாவது வருதுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா? நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்? நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தானே ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் குட் ஃபார் ஹியூமன். ஓகே, அது நம்ம ஹோஸ்ட்டுக்கு ஒன்றும் பண்ணாது. நமக்கு உள்ள இருக்க ஏதாவது வைரஸ், ஏதாவது பாக்டீரியா, ஏதாவது மைக்ரோஸ் இருந்துச்சு அதை அடிச்சு. அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ளே என்ன இருக்கு? ஒரு பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியானா ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியா இல்லை, அது பாக்டீரியாவோட சப் ப்ராடக்டான கெமிக்கல்ஸ். ஓகே, அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்குள்ளே போகும்போது நம்ம பாடியை ஒன்றும் பண்ணாது, நமக்கு எதாவது அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை தான் போய் கொள்ளும். ஓகே, அதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். As some example, production of industrial scale requires growing of microbes in a very large vessels. பார்த்துருப்பீங்களா? ஒரு இண்டஸ்ட்ரியில் வச்சு பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு இதே வச்சுக்கோங்களேன், ஒரு கடை வைக்கிறீங்க, ஒரு இட்லி கடையோ தோசை கடையோ ஏதோ வைக்கிறீங்க. ஓகே, இட்லி கடை வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது ஆளுக்கு 4 இட்லி, ஒரு 12-16 இட்லி, 4 பேர் இருந்தால் 12-16 இட்லியே போதும். ஓகேங்களா? இதை நீங்கள் கடை வைக்கிறீங்கன்னா நிறைய இட்லி போடணும். ஒரு 30-40-50-60 இட்லி 100 இட்லி கிட்ட ஒரு நாள் போட ஏன் அவ்வளோ பேர் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பண்ணும்போது நம்ம கம்மியாக பண்ணால் போதும். ஒரு ஆளுக்கு பண்ணும்போது நம்ம கம்மியாக பண்ணும்போது லார்ஜ் அமௌண்ட்டில் பண்ணும்போது பெருசாக பண்ணணும், பெரிய வெசல்ஸில் பண்ணணும். அப்போ இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய இந்த கன்வர்ஷன்லாம் இல்லை ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா பெரிய வெசல்ஸில் நடக்கும். அதை நம்ம சொன்னால் ஃபெர்மெண்டார்னு சொல்லுவோம். இதே பயோடெக்னாலஜி டேர்மில் சொன்னால் பயோ ரியாக்டார்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பேஸில் வந்து நம்ம ஃபெர்மெண்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லார்ஜ் வெசல்ஸில் இந்த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிவரேஜஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபெர்மெண்டார்ஸ் அப்படின்னா லார்ஜ் வெசல்ஸ் நடக்கும். அந்த இட்லி கடை ஞாபகம் வச்சோம். இப்போ ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? அது 2 விஷயம் பார்த்தோம். இப்போ பிவரேஜஸ் பார்ப்போம். ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ் பார்ப்போம். அடுத்தது ஃபெர்மெண்டட் ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்ப்போம். ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபெர்மெண்டட் பிவரேஜ்னா ஒன்று புரிச்சுவாங்க, இந்த சரக்கு அடிப்பாங்க இல்லையா, வைன், விஸ்கி, ரம், பீர். ஸோ இது எல்லாமே ஃபெர்மெண்டட் பிவரேஜ்கள் தான். மைக்ரோப்ஸ் எஸ்பெஷலி ஈஸ்ட், அது எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஈஸ்ட் சார், இதே ஈஸ்ட் தானே சார் பேக்கரிலேயே இருக்கு. அப்போ இதே ஈஸ்ட் தான் நான் பிரெட் சாப்பிட்டா எனக்கு போதை ஏறுமா சார்? அது வேற கண்டிஷன்ல போட்டிருப்பாங்க, இது வேற கான்சன்ட்ரேஷன்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அப்படி ஆகாது. இதுல எத்தனை நாள் ஃபார்ம் ஆகி போட்டிருப்பாங்க, எத்தனை நாளைக்கு ஃபெர்மெண்டேஷன் படிப்போம், அதுல எத்தனை நாளைக்கு ஃபெர்மெண்டேஷன் இருக்காது. ஓகேவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஐ பீன் யூஸ்ட் ஃப்ரம் த டைம் இம்மர்ஸ்லி ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிவரேஜஸ். காலங்காலமா இருக்கு, படிச்சிருப்பீங்களா? பல காலமா இருக்கு. எந்த ராஜா காலத்தை படம் எடுத்து பார்த்தாலும் அவங்க கையில சரக்கு இல்லாம இருக்காது. ஓகேங்களா? ஸோ காலங்காலமா அந்த பிவரேஜ் வந்து வைன் இருக்கு. ஸோ கிறிஸ்டியானிட்டில சொல்லுவாங்க ஜீசஸ் பிவரேஜஸ் வந்து வைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப காலமா வந்துட்டு இது ட்ரெடிஷனலா ஃபாலோ ஆயிட்டு வந்து பிவரேஜஸ் இது வந்து அப்படின்றாங்க. ஓகேவா? லைக் வைன், பீர், விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம் இதெல்லாம் தான் இருக்காங்க. For this purpose of the same yeast, Saccharomyces cerevisiae used for the bread making and commonly used as a brewer yeast. என்னது? brewer yeast சொல்லுவாங்க. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா சார்? அப்படி கேட்க கூடாது. பிரெட் சாப்பிட போதே ஆகலாம் கேட்க கூடாது. ஓகேவா? யூஸ்ட் ஃபார் ஃபெர்மெண்டிங் மால்டட் சீரியல்ஸ். மால்டட் சீரியல்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க இந்த முளைக்கட்டின பயிர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஜெர்மினேட் ஆனது, ஏதாவது முளைக்கட்டி ஜெர்மினேட் ஆன சீரியல்ஸ்ல இருந்து
இந்த பவுடர் எதுலேருந்து எடுத்துருவாங்க தெரியுமா? இது முளைக்கட்டின பயிர்லேருந்து எடுத்தது. அதாவது ஜெர்மினேட் ஆன ஒரு விஷயத்துலேருந்து எடுத்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன் ஜெர்மினேட் ஆன பயிர், முளைக்கட்டின பயிரை சாப்பிட சொல்றாங்க? அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அந்த மால்டர் சீரியல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பவுடரை வச்சு ஜூஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? அதான் அந்த மால்டர் சீரியல்ஸ். அது புரோட்டீன் ரிச்சா இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னா. ஓகேங்களா? மால்டர் சீரியல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் டு ப்ரொடியூஸ் எத்தனால். இதெல்லாம் என்ன பண்ணுது? எத்தனால ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேங்களா? டு யூ நோ ரீகலர் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்? மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல வந்துட்டு ஈஸ்ட் வந்து எத்தனாலா மாறுது. அதாவது ஈஸ்ட் வந்துட்டு என்னவா மாறும்? எத்தனாலா. என்ன ரியாக்ஷன்ல? மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல. மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல. இதுக்கு என்ன பேர் என்ன தெரியுமா? எத்தனால் ஃபெர்மெண்டேஷன். என்ன பேரு? எத்தனால் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் நோட் பண்ணி வச்சவங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன ஒரு ரியாக்ஷன் நடக்குது, மெட்டபாலிக்னா உள்ள செல்லுலார் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எத்தனால் ஃபெர்மெண்டேஷன். எத்தனால் ஃபெர்மெண்டேஷன் ஈஸ்ட்லேருந்து தான் எத்தனால் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அந்த பேசிஸ் சொல்லியிருப்பாங்க. எத்தனால் பை ஈஸ்ட். ஓகேங்களா? எதுன்னு கேட்டிருக்காங்க? எத்தனால் ஃபெர்மெண்டேஷன். டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி யூஸ்ட் ஃபார் த ஃபெர்மெண்டட் அந்த டைப் ஆஃப் ப்ராசஸ் வித் ஆர் வித்தவுட் டிஸ்டிலேஷன். வித் ஆர் வித்தவுட் டிஸ்டிலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகேவா? என்ன சார் வித் ஆர் வித்தவுட் டிஸ்டிலேஷன் நம்ம என்ன சார் பார்க்க முடியும் அப்படின்னா, வித் டிஸ்டிலேஷன். கிளியரா தெரியுதா? with distillation. Without distillation. என்ன சார் ஃபார்ம் ஆகும் வித் டிஸ்டிலேஷன்ல? வித் டிஸ்டிலேஷனோட ஃபார்ம் ஆகிறது நம்ம என்ன சொல்றோம்? இந்த ரொம்ப போதை ஏற்றக்கூடிய இந்த விஸ்கி, பிராண்டி, ரம் அப்படிலாம் சொல்றதுலாம் என்ன வருது? வித் டிஸ்டிலேஷன். விஸ்கி ஸ்பெல்லிங் தெரியும். விஸ்கி, பிராண்டி. ஏன் அப்படின்னா இதுல ஆல்கஹாலிக் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஆல்கஹாலிக் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வித்தவுட் டிஸ்டிலேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பீரு, வைனு, இந்த ஆல்கஹாலிக் கண்டிஷன் கம்மியா இருக்கிறது. பீரு, வைனு ஆல்கஹாலிக் கண்டிஷன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நம்ம சொல்லுவாங்க, படத்திலே சொல்லுவாங்க தெரியுமா, வைன் குடிச்சா பியர் குடிச்சாலும் அவ்வளோ போது இது ஆகாது, அவ்வளோ அதிகமாக குடிச்சாதான் ஒன்று ரெண்டு குடிச்சா அது மாதிரி போதை அவ்வளோ ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேற இன் கேஸ் ஆஃப் விஸ்கி வந்து அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா வித் டெஸ்டிலேஷனோட வந்துருக்கு. வித் டெஸ்டிலேஷன் ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. 8% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்கஹால் பர்சன்ட். ஆல்கஹால் பர்சன்ட் அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வித்வுட் டிஸ்டிலேஷன் நடக்கும். அது வித்வுட் டிஸ்டிலேஷன் நடக்கும்போது நமக்கு எப்படி என்ன ஃபார்ம் ஆகும்? பீர் அண்ட் வைன் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து நமக்கு அவ்வளோ அந்த ஆலோசனேஷன்லாம் தராது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் அப்படின்னு வைன் அண்ட் பியர் பாத்தீங்களா, இங்க கொடுத்துருங்க பாத்தீங்களா? வைன் அண்ட் பியர் எது வருது? இப்படி நோட் பண்ணி வச்சவங்க சைட்ல உங்க புக்ல நோட் பண்ணி வச்சதாலும் சரி, இல்ல இதுக்குன்னு நோட்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் ரிவிஷன் படிக்கும் ஈஸியா இருக்கும். இது எல்லாமே சார் என்ன சார் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சார், டக்கு டக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் சார் தோணும். பட் ரிவிஷன் அப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் டிஸ்டிலேஷன். வேறஸ் விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம் அந்த ஐ ரேஞ்சில் இருக்கிற அந்த ஆல்கஹால்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு? பை டிஸ்டிலேஷன் பண்ணி தான், வித் டிஸ்டிலேஷன் தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபெர்மெண்ட் ஆஃப் பிராத், அது பிராத் வந்து ஃபெர்மெண்ட் அப்போ டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. எப்படி பிராத் ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இதில் சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதில் பாருங்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்மெண்டர் எப்படி நடக்குது அப்படின்றது. இது வந்து இந்த பிராத் ஃபெர்மெண்டர் பிளான்ட் என்ன சார்? பிளான்ட்னா என்ன சார்? செடியா சார்? பிளான்ட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து நம்ம நார்மலாக சொல்ற பிளான்ட் அப்படின்றது, இன்னொன்று நம்ம இண்டஸ்ட்ரிலாம் சொல்லுவோம். பெரிய விஷயத்தை, பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய நம்ம டெக்னாலஜியை, பெரிய நம்ம என்ன சொல்றது, ஏதாவது ஒரு
நார்மலைஸ்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கால்குலேட் பண்றோம், ரொம்ப பெரிய லார்ஜ் ஸ்கேல வந்து அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் பிளான்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த பிளான்ட் வேற இந்த பிளான்ட் வேற. ஓகே, ஆனா பிளான்ட்ன்றது ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதான் நம்ம பெரிய ஒரு இதுல வந்து நம்ம இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கு தெரியுமா, வித் டிஸ்டிலேஷன் நடக்கு தெரியுமா, அது லார்ஜ் லெவலில் நடக்கும்போது நம்ம அதை பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஃபெர்மெண்டாஸ், இது பிளான்ட். அடுத்தது ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகே சார், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதா அப்படின்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது கெமிக்கல்ஸ் தான் நமக்கு உள்ள போகுது. இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புக்கு ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன சார், நம்ம மைக்ரோப்ஸை உள்ள விடுவோம், மைக்ரோப்ஸை உள்ள விட மாட்டோம். மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்ஸ் என்னது இன்ஜெக்ட் பண்ணுவோம். என்ன இன்ஜெக்ட் பண்ணுவோம், இன்ஜெக்டா உள்ள எதை சாப்பிடுவோம், இன்ஜெக்ட் பண்ணுவோம், இல்ல டேப்லெட்டா போட்டுப்போம். என்ன போட்டுப்போம், எதை பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மைக்ரோப்ஸ் அப்படியே இன்ஜெக்ட் பண்ண மாட்டோம், மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்ஸ், அது பர்டிகுலர் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த கெமிக்கல்ஸ்லாம் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கும், இந்த கெமிக்கல்ஸ்லாம் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கும், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இல்ல அந்த நாலேஜை வச்சுட்டு மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டேக் பண்ணுவோம். இந்த கெமிக்கல் என்ன பண்ணும், பாடியில இருக்க டிசீஸ்டு மைக்ரோப்ஸை கில் பண்ணிரும். இந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் என்ன சொல்றோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேண்ணா, அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு மைக்ரோப்ஸ் தான் உள்ள போடுறாங்க அப்படின்னு. மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல், ஒரு மைக்ரோப் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கெமிக்கல். எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணா, வெளியே இந்த நியூட்ரிஷன் மெட்டீரியல் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த லெபார்ட்டரியில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லெபார்ட்டரியில ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கலை தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணும், உள்ள உயிரோடு இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளை கொலை பண்ணிட்டு இருக்கு தெரியுமா. வேற நல்ல மைக்ரோ ஆர்கானிசத்தை கொள்ளாது, அதே அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் தான் கொள்ளும். எந்த ஆர்கானிசம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனை, இப்போ வயிறு வலிக்கா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஸோ அது ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டோம்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பர்டிகுலர் பற்றி பார்த்து கொள்ளும். ஓகேங்களா, வேற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மட்டுமா எந்த டிசீஸ் பண்ணிட்டு இருக்கோ அது கொள்றோம். அந்த கெமிக்கல் தான் போய் கொள்ளுது. அந்த கெமிக்கல் எங்க வந்துச்சு, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துச்சு, ஒரு ஆன்டிபயோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த டேர்ம் தெரிஞ்சு வச்சவங்க ரொம்ப முக்கியம். இது இந்த பேசிக், இந்த பேசிக் தெரியாம ஆன்டிபயோட்டிக்ஸ் படிச்சா உங்களுக்கு புரியாது. Antibiotics produced by microbes are regarded as one of the most significant discovery. இன்னைக்கு வரைக்கும் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஸ்கவரி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைன்னா மனுஷனால உயிரே வாழ்ந்துருக்க முடியாது. பல காமனா நம்ம இன்னைக்கு காமனா சொல்ற நிறைய நோய் வந்துட்டு மிகப்பெரிய நோயா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. ஒரு இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமனாக நம்ம சொல்லிருப்போம். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா உயிரே போயிடும். ஜஸ்ட் டிடி போட்டால் போதும்பா, அப்படி போட்டால் போதும்பா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், இன்ஃபெக்ஷனால யாரும் சாவலாம் மாட்டேன், ஏன்னா அடிபட்டுச்சு, இன்ஃபெக்ஷனால என் பையன் சத்துட்டா அப்படிலாம் இல்லை. இப்போ ரேட்டு கம்மியாச்சு, பட் முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட் டிஸ்கவரிஸ்ன்றாங்க. of 20th century and greatly contributed towards the welfare of the human society. ஓகேவா, ஆன்டி, அதாவது ஆன்டின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஆன்டி, அந்த ஆன்டில இந்த ஆன்டி வந்து கிரீக் வேர்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா அகைன்ஸ்ட். ஆன்டினாலே அகைன்ஸ்ட். ஓகேவா, ஆன்டினாலே அகைன்ஸ்ட். அதே மாதிரி பயோனாலே லைஃப்னு தெரியும். ஓகேவா, அப்போ இது அகைன்ஸ்ட் டைப். எந்த லைஃபுக்கு, நம்ம லைஃபுக்கு அகைன்ஸ்டா இல்ல, நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் ஒரு லைஃபுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. நமக்கு ப்ரோ லைஃபா தான் இருக்கு, நமக்கு நல்லதா பண்ணுது. ஹாஸ்ட்டுக்கு நல்லதா தான் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்பவுமே ஹாஸ்ட்டுக்கு நல்லதா தான் பண்ணும். பட் நமக்கு உள்ள டிசீஸ் காஸ் பண்ற அந்த ஒரு லைஃபுக்கு தான் அகைன்ஸ்டா இருக்கா நம்ம என்ன சொல்றோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இது கரெக்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க. Whereas with referred as a being a pro life, not against. நமக்கு எப்படி இருக்குமா, ப்ரோ லைஃபா தான் இருக்கும், நமக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக்ஸ் are the chemical substance which are produced, நல்லா பாருங்க, chemical substance which are produced by some microbes. சில மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண chemical substance and then can kill or retard, ஒன்னு கொல்லும் இல்லைன்னா அதை கம்மி பண்ணி வைக்க, மெயின்டைன் பண்ணும் the growth of their disease causing microbes. ஓகே, இது இந்த லைனை தான் நம்ம கிளியரா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த லைனை தான் நம்ம கிளியரா கொடுத்துருக்கோம். கெமிக்கல்ஸ் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம், இல்ல கெமிக்கல்ஸ் தான் சாப்பிடுவோம். அந்த கெமிக்கல்ஸ் யார் பண்ணிருப்பானா, ஒரு மைக்ரோப்ஸ் பண்ணிருக்கோம். அது என்ன பண்ணுனா டிசீஸ் காஸ் பண்றது தான் நம்ம கொல்லுமே தவிர வேற பாடி செஞ்சு அஃபெக்ட் பண்ணாது. Familiarly commonly called as use of antibiotic, penicillin.
பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் படிச்சிருப்பீங்க. இந்த பெனிசிலின் எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு? ஆக்சிடென்டலா ஃபார்ம் ஆயிருக்குமா? இந்த பெனிசிலின் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு? ஆக்சிடென்டலா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஆக்சிடென்டா ஃபார்ம் ஆனது பெனிசிலின் அப்படின்றாங்க. வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டு பி டிஸ்கவர்ட். இட் வாஸ் a chance of discovery. அதாவது பை சான்ஸ்ல கண்டுபிடிச்சது. ஓகே, அவரு இந்த பெனிசிலின் வந்து ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது இல்ல, பை சான்ஸா, ஜஸ்ட் பை சான்ஸா அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அலெக்சாண்டர் ஃபிளெமிங் while working on the staphylococcus bacteria. staphylococcus bacteria ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெட்ரி பிளேட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பெட்ரி பிளேட்டை வாஷ் பண்ணாம அப்படியே போட்டார். கொஞ்சம் அழுக்கா இருக்கிற பெட்ரி பிளேட், ஆனா அங்கங்க இது இருக்கு. வாஷ் பண்ணி சரியா வாஷ் பண்ணாம இந்த போடுவோம் தெரியுமா, பார்த்து சாப்பிட்டா பாத்திரம் கழுக மாட்டோம், அம்மா தான் கழுகணும்னு சொல்லி அப்படியே போட்டு போயிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி போட்டு போயிட்டார். ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா இது பண்ண வாஷ் பண்ண அந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா நடு சென்டர்ல வந்துட்டு ஒரு ஃபங்கஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. வாஷ் பண்ணலாம், ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வரல. ஆனா அந்த ஃபங்கஸ் வளர்ந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வளரல. அது சைடுல ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வளர்ந்துருக்கு. பட் அந்த ஃபங்கஸ் தாண்டி வர மாட்டேங்குது. இந்த பார்டர் தாண்டி போக மாட்டேங்குது. அந்த ஃபங்கஸ் மேலேயும் வரல, அந்த ஃபங்கஸ் பக்கத்துல கூட போக மாட்டேங்குது. அப்போ அந்த ஃபங்கஸ் எடுத்து டிட்டர்மைன் பண்றாரு. அந்த ஃபங்கஸ் வந்து டெஸ்ட் பண்றாரு. ஏன் இந்த ஃபங்கஸ் மேல ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வளர மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஃபங்கஸ் எடுத்து டெஸ்ட் பண்றாரு. அப்படி அந்த ஃபங்கஸ் எடுத்து அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எல்லாம் கண்டுபிடிக்க ஒரு பெனிசிலினியம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. பெனிசிலின் அப்படின்னு ஒரு கான்டாக்ட் இருக்கு, இங்க கொடுத்துட்டு பாருங்க. ஒரு அந்த மவுல்ல வந்துட்டு பெனிசிலின் நோட்டாட்டம் அந்த பேர் வந்து நம்ம கண்டென்ட் பிரச்சனை இருக்கு. அதுதான் ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்படி சொன்னது யாரு? ஃபிளெமிங். நம்ம கிரிக்கெட் கோச் இருக்காப்ல அலெக்சாண்டர் ஃபிளெமிங். ஓகேங்களா? அப்படி சொல்லிருப்பாரு. அவர் சொன்னதை வந்துட்டு இன்னும் ரொம்ப இன்டெப்தா ரிசர்ச் பண்ணி 3 பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? யாருங்க? 3 பேர்ல 2 பேர். ஓகேவா? 3 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. எர்னஸ்ட் ஸ்டெயின்ஸ் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளோரி. எர்னஸ்ட் ஸ்டெயின்ஸும் ஹார்வர்ட் ஃப்ளோரி என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இன்னொரு மருந்தா தயாரிச்சுப்பாங்க வச்சுக்கோங்களா. இவர் அந்த பிரின்சிபல் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பிரின்சிபலை வச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த மருந்து தயாரிச்சிருப்பாங்க. இந்த மருந்து தான் வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து அடிப்படல. சோல்ஜர்ஸ் அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்க்கு அடிப்படை இன்ஃபெக்ஷன் செத்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா உடம்பு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு அந்த உயிரை கொண்டு வரும். அப்ப அந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கு மருந்தே இல்ல. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு இவர் இந்த மருந்தை ரெடி பண்ணி இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா இந்த பெனிசிலியம் இந்த மருந்து ரெடி பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தது பல பேரோட உயிரை காப்பாத்தினால இவங்க 3 பேருக்குமே, யாருக்கு? அலெக்சாண்டர் ஃபிளெமிங், எர்னஸ்ட், ஹார்வர்ட் ஃப்ளோரி, இந்த 3 பேருக்குமே நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த சுருக்க கதை. ஓகேங்களா? ஒன்ஸ் யூ அப்சர்வ் த மவுல்ட். மவுல்ட்னா ஒண்ணுமே இல்ல, ஃபங்கை தான். நம்ம உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கும், சில பேருக்கு ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கும், வீட்டுல ஒரு செல்ல பேர் கூப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி மவுல்டு ஃபங்கையோட செல்ல பேர். ஃபங்கை நம்ம நார்மலா கூப்பிடுவோம். பட் என்ன வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, என் முழு பேர் இது, ஆனா எனக்கு பிடிச்சவங்க வந்து இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அந்த பேசிஸ்ல வந்துட்டு ஃபங்கையோட டெக்னாலஜிக்கல் நேம் அந்த செல்ல பேர் தான் மவுல்டு. அப்படி மவுல்டு ரெஃபர் டு ஃபங்கை ஒன்லி தான். ஓகே, மவுல்டு வளர்ந்துருக்கு. அந்த மவுல்ட பார்த்தோன்னே என்ன பண்றாரு, அன்வாஷ்ட் கல்ச்சர் பிளேட்ஸ்ல, எங்க இதுல வளர்ந்துருக்கு, அவர் கல்ச்சர் பண்ண பிளேட். கல்ச்சர் பிளேட் என்ன சார்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வளர்க்குறது, கல்ச்சர் பண்றது, ஒரு விஷயத்தை கல்ச்சர் பண்றது, புதுசா ஒரு பிளான்ட்டை கல்ச்சர் பண்றது. ஓகேவா? ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா காலனிஸ் வளர்க்குற இடத்துல வந்து அன்வாஷ்டா இருக்கிற நேரத்துல, கொஞ்சம் வாஷ் ஆகாம அந்த அன்வாஷ் கண்டிஷன் இருக்கிற நேரத்துல அவர் ஒரு மோல்டு வந்து ஃபார்ம் ஆகிறத பாக்குறாரு. அந்த மோல்டு சுத்தி ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து வளரவே இல்லை, குட் நாட் க்ரோ. மிச்ச எல்லாத்துலயும் ஸ்டெஃபிலோகாக்கஸ் அங்க மட்டும் வளரல. He found that the was due to the chemical, ஏதோ ஒரு கெமிக்கல் தான் யார் ப்ரொடியூஸ் பண்றது, அந்த மோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கெமிக்கலை தான் அவர் என்ன சொல்றாரு, பெனிசிலின் அப்படின்றாரு. அந்த பெனிசிலின் சயின்டிபிக் நேம் என்னது, பெனிசிலியம் நொட்டாட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பெனிசிலினோட சயின்டிபிக் நேம், பெனிசிலியம் நொட்டாட்டம். However, the full potential of effective antibiotics was established much later. But இது வந்து full potential. ஓகே ஒன்று பார்ப்பது அது அப்போ டேரக்டாக எடுத்து அந்த இது போட முடியாதுல்ல. அப்போ அது full potential மருந்தை ரெடி பண்ணி போடல. அது லேட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா எர்னஸ்ட் ஸ்டெயினும் ஹார்வர்ட் ஃப்ளோரியும் அப்படின்றது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் வேர்ல்டு வார் 2 அப்போ பல சோல்ஜர்ஸோட வூண்ட்ஸ்க்கு மருந்தா தான் உயிரை காப்பாத்திருச்சு. ஓகேங்களா? சோ அதுக்காக இங்க 3 பேருக்குமே, ஃபிளெமிங்ஸ், எர்னஸ்ட் ஸ்டெயின்ஸ், ஃப்ளோரிங், 3 பேருக்குமே நோபல் பிரைஸ் வந்து 1945ல கொடுத்திருப்பாங்க. இந்த டிஸ்கவரி பண்ணது, ஏன்னா ரொம்ப பெரிய டிஸ்கவரி இல்லையா. இப்போ நம்ம கூட சின்னதாக அடிப்பட்டா கூட நமக்கு இது பண்ணி போட்டா இது பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஸ்கவரின்றனால நோபல் பிரைஸ் வந்து அந்த டைம்ல ரொம்ப வேர்ல்டு வார்லாம் போயிட்டு இருக்காங்க நம்ம கொடுத்தாங்க. ஓகே. ஆஃப்டர் பெனிசிலின் அதர் ஆன்டிபயோட்டிக்ஸ் were also purified from other microbes. இதே மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் வந்து நிறைய இப்போ ஒரு பிரின்சிபல் கண்டுபிடிச்சு போயிட்டாரு. ஓகேவா? இப்படிதான் பண்ண அப்போ நிறைய பேர் வந்து எல்லா இதுலையும் பண்ணி புது பெனிசிலின் கண்டுபிடிச்சாங்க. புது பெனிசிலின் புது மைக்ரோ ஆர்கனிசம் புது ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. Antibiotics have greatly improved our capacity to treat deadly diseases. Deadly disease எந்த மாதிரி டிசீசஸ் சொல்றாங்க, plague, whooping cough. Whooping coughனா தெரியும் பாத்தீங்களா,
இரும்பிக்கிட்டே இருப்பாங்க, வயிறுலேருந்து இரும்பு, வயிறெல்லாம் வெளிக்கும், அப்படியே இரும்புறது கேட்டாலும் ஒரு மாதிரியா இருக்கும், வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி இரும்பாங்களே அந்த மாதிரி, அதான் whooping coughன்றது. டிப்தீரியா இதெல்லாம் ஹிந்தி நேம் கொடுத்துருக்காங்க, ஓகே. டிப்தீரியா, லெப்ரசி, ஸோ இதெல்லாம் இதுக்கு எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப ஒரு மாற்றத்தை உருவாச்சு. இப்போ இது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த இந்த இதெல்லாம் நமக்கு ஆட்சி படைஞ்சு பெரிய மிகப்பெரிய நோயா நமக்கு பார்த்துட்டு இருக்கலாம். விச் யூஸ் டு கில் மில்லியன்ஸ் ஓவர் த குளோப். டுடே வி cannot imagine the world without antibiotics. ஓகேவா? இதெல்லாம் ஒரு காலத்துல பல பேரை கொண்டுட்டு இருந்துச்சு. அதான் நான் சொன்ன சின்ன விஷயத்துக்கு இருமலான செத்துருவான், டிப்தீரியா லெப்ரசி இதனால செத்துருக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைச்சோடனே அவங்க நிறைய பேர் வந்து காப்பாற்றி பழைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு வேர்ல்டு வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ மைக்ரோப்ஸோட மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நிறைய இருக்கு. பட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். என்னென்னலாம் கெமிக்கல்ஸ், என்னென்னலாம் என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ microbes are also used in a commercial and industrial production of certain chemicals, organic acids, alcohols and enzymes. இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அது என்னென்ன ஒன்று வேணும் பார்த்தலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசிட் ப்ரொடியூசிங் ஆஸ்பர்ஜிலஸ் நைகர், சிட்ரிக் ஆசிட்ல இருந்து வருது. ஓகேங்களா? இது அப்படியே சைடில் எழுதிட்டே வாங்க. ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் வந்து சிட்ரிக் ஆசிட்ல இருந்து வருது. அசிடோபாக்டர் அசிடிக் வந்து எதுல இருந்து வருது? அசிடிக் ஆசிட் வந்து க்ளோஸ்ட்ரிடியம் புக்டீரியம் வந்து எதுல இருந்து வருது? புட்டாரிக் ஆசிட் வந்து லாக்டோபேசிலஸ் லாக்டிக் ஆசிட்ல இருந்து வருது. ஓகேங்களா? அப்படி எழுதுங்க, ஆஸ்பர்ஜிலஸ் நைகர். ஆஸ்பர்ஜிலஸ் நைகர். ஏன்னா இது எதுலேருந்து எந்த ஆசிடிக் ஆசிட் எந்த இதுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கூட தான். ஓகேங்களா? சிட்ரிக் ஆசிட். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அசிடோபாக்டர் தானே. அடுத்தது அசிடோபாக்டர் அசிடிக், பேர்ல இருக்க அசிடிக் ஆசிட், அசிடோபாக்டர் அசிடிக். அது என்ன ஃபார்ம் ஆகுது? அசிடிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பார்த்தோம்? க்ளோஸ்ட்ரியம் புட்டிகுலம் அப்படின்னு பார்த்துருப்போம். க்ளோஸ்ட்ரியம் புட்டிலிகம். butyric acid, lactobacillus bacilli, lactic acid. bacilli ஒரு நிமிஷம் பா. ஸோ சைடில் அப்படியே எழுதி வச்சுங்க. அந்த பேராகிராஃப்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி படிக்கும்போது. ஓகேங்களா? ஈஸ்ட், சாக்ரோமைசஸ் சர்வேஜ் யூஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால். அது உங்களுக்கு தெரியும். ஈஸ்ட் வந்து எதுக்கு? எத்தனாலுக்கு யூஸ் பண்ணுது. மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ்? லிப்பேசஸ் ஆர் யூஸ்ட் இன் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். அப்படியே சைடில் எழுதுங்க. லிப்பேசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷனுக்காக. ஒரே கல்வி இருக்கான். லிப்பேஸ் இந்த டிட்டர்ஜென்ட்லாம் படிப்போம் இல்லையா, அந்த அழுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? இதில் அழுக்கெல்லாம் போடுறதுக்கு. ஸோ டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. நிறைய இது இருக்கு. பெக்டினேஸ், புரோட்டீயேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பெக்டினேஸ் அண்ட் புரோட்டீஸ். புரோட்டீஸ் இந்த முன்னாடியே படிச்சிருப்பீங்க. பெக்டினேஸ் வேற ஒன்றும் இல்லை, செல்வால இது பண்றது. ஓகேவா? இது ஃப்ரெஷ் ஜூஸ், இந்த ஜூஸ்ல எல்லாம் பார்ப்போம். கடையில் இருக்கிற ஜூஸ் வந்துட்டு திக்கா இருக்காது. வா,
கிடையில இருக்க ஜூஸ் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம 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 வீட்ல அரைச்சு வச்சா ஒரு சாலிட் கண்டென்ட் இருக்கும். ஏன் சாலிட் கண்டென்ட் இருக்குன்னா அது செல் வால் வந்து அப்படியே கரையாம இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப கடையில எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா பெக்டினேஸ் கொடுப்பாங்க. பெக்டினேஸ் என்ன பண்ணும், செல் வாலை டிஸ்இன்டகிரேட் பண்ணும். புரோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த புரோட்டீன் டிஸ்இன்டகிரேட் பண்ணா அது ஒன்லி ஃபெர்மெண்டேஷன் தானே. ஃப்ரக்டோஸ் மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். ஜஸ்ட் சுகர் மட்டும் தானே, டேஸ்ட்டுக்காக தான் குடிக்கலாம். அதனால நான் சொல்றேன் அந்த கடையில வாங்கி குடிக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பெக்டினேஸ் அண்ட் புரோட்டேஸ் வந்து இதுல கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஸ்டெப்டோகைனேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப்டோகைனேஸ் அது பேர்ல இருக்கு. ஸ்டெப்டோகாக்கஸ் தான் வந்திருக்கும். ஸ்டெப்டோகைனேஸ் எதிலிருந்து வந்திருக்கு? ஸ்டெப்டோகாக்கஸ்ல இருந்து. தட் ஸ்டெப்டோகாக்கஸ். இது என்னவா ஆக்ட் பண்ணுதான்? இது என்னவா ஆக்ட் பண்ணுது? கிளாட் பஸ்டரா? கிளாட் பஸ்டர். எங்க இருக்க கிளாட்டை பஸ்ட் பண்ணி விடுது? பிளட் வெசல்ஸ்ல. பிளட் வெசல்ஸ்ல கிளாட் ஃபார்ம் ஆகல, கொலஸ்ட்ரால் இதனால கிளாட் ஃபார்ம் ஆகுதுல. இந்த பாக்டீரியா இந்த ஸ்டெப்டோகைனேஸ் வந்து போடுறதுனால என்ன ஆகும், அந்த கிளாட் வந்து பஸ்ட் பண்ணி கிளாட்டை வெடிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஹார்ட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்னு பார்ப்போம். சைக்ளோஸ்போரின் ஏ. அடுத்து என்னது? சைக்ளோஸ்போரின் ஏ. இது ஃபங்கஸ். இது ஒரு ஃபங்கஸ். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் ஃபங்கஸ். இது ஃபங்கஸ். என்ன ஃபங்கஸ்? ட்ரைகோடெர்மா. ட்ரைகோடெர்மா அப்படின்ற ஃபங்கஸ். சரி சார், இதோட யூஸ் என்ன சார்? இது என்ன சார் பண்ணும்? இம்யூனோ சப்ரசன்ட். என்ன பண்ணும்? இம்யூனோ சப்ரசன்ட். யாருக்கு சார் இம்யூனோ சப்ரசண்டா இருக்கும் அப்படின்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்கு. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்கு இது வந்துட்டு இந்த க்ளோஸ் பண்ணி போட்டு அது இம்யூனோ சப்ரசன் பண்ணும். எதுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணனுக்கு இம்யூனோ சப்ரசன் கொடுக்கணும்? ஏன்னா அந்த ஆர்கன் வந்து வேற யாரது ஆர்கன் சப்ளான்டேஷனா வேற யாராவது கிட்னி எடுத்து நமக்கு வைக்கிறாங்களா, வேற ஏதாவது லிவர் எடுத்து வைக்கிறாங்க, வேற ஏதாவது ஹார்ட் எடுத்து வைக்கிறாங்களா, பிரெயின் எடுத்து வைக்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்றது தான் வைக்க முடியாது சொல்றேன். ஓகேங்களா? அப்படி வேற ஆர்கன் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த வேற ஆர்கன் எடுத்து வைக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அது வேற ஒரு ஆர்கன், அது ஃபாரின் பாடிஸ்ன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடும். அப்ப ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணா அது செத்து போயிடும்ல, ஆர்கன் ஃபெயிலியர் இல்ல. ஸோ நம்ம இம்யூன் பாடி, நம்ம பாடியே நம்ம ஆர்கன் வந்து அழிக்கக்கூடாது. ஏன்னா வேற உடம்புல இருந்து வந்த ஆர்கனால நம்ம இம்யூன் பாடி என்ன பண்ணும், அதை சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம இம்யூனை அடக்கி வச்சோம், நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அடக்கி வச்சிருப்போம். அப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் அடக்கி எது யூஸ் பண்ணுறாங்க? சைக்ளோஸ்போரின் ஏன்றது அதோட ஃபங்கை ட்ரைகோடெர்மால இருந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இம்யூன் சிஸ்டம் நார்மலை விட கம்மியா இருக்குமா. ஸோ அவங்களுக்கு ஈஸியா இந்த கோல்டு இதெல்லாம் ஈஸியா வந்துடும். அது ரொம்ப சிவியரா போகிறது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் பாடியே இல்லை, இம்யூன் சிஸ்டம் இல்லை, எதிர்ப்பு சக்தியே இருக்காது. எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நமக்கு உடம்புல இப்போ எதிர்ப்பு சக்தி இருக்கிறதால நமக்கு உடல் நிற்கிறோம். இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணினா நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிடும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால நமக்கு சின்னதா நோய் வந்தாலே போதும், நமக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம இதில் படிச்சிருக்கோம். இதோட இன்னொன்று இருக்கு, நம்ம ஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ் அது ஒரு ஈஸ்ட். ஸ்டாட்டிஸ்ட் பங்கையில் ஈஸ்ட். இது என்ன பண்ணுன்னா பாடியில இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும். பாடியிலயோ பிளட்லயோ இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். லோவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும். யாரு? ஸ்டாட்டிஸ் அப்படின்னு. இது என்னது? ஒரு ஈஸ்ட். ஓகேவா? அப்போ இதெல்லாம் சைடில் அப்படியே நோட் பண்ணி வச்சோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சோம். ஓகே, நம்மள நோட் பண்ணி நீங்க நோட் பண்ணி முடியல அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சோம். ஓகேவா? அப்படியே நோட்ஸ் பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம லைன் மேலன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன படிச்சோம்? லிப்பேசஸ். லிப்பேசஸ் என்ன பண்ணுது? டிட்டர்ஜென்டா.
டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். துணி இருக்கிற அடுக்கெல்லாம் போகிறதுலாம் கொஞ்சம் படிச்சிருப்போம். இந்த ஏரியல் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஓகேங்களா. ஏரியல் ஆடு, ரின் ஆடு, இப்படி சர்வம் டைட் ஆடு, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணுறது. ஏன்னா அதில் லிப்பேஸ் பிரச்சனை ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிமூவிங் ஆயிலி ஸ்டெயின்ஸ். எண்ணெய் கரை எப்படி போகும் அப்படின்னு கேட்பாங்களா இதெல்லாம். அதெல்லாம் லிப்பேஸ் இருந்தால் போகும், ஏரியல் இருந்தால் போகாது. ஏரியல் லிப்பேஸ் இருந்தால் போகும்னு சொல்லலாம் ஓகேங்களா. லாண்ட்ரி பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். யூ மஸ்ட் பி நோட்டீஸ் த பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ். இதை நம்ம சொன்னோம். நான் சொன்னோம் பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா பாட் ஃப்ரம் த மார்க்கெட் கிளியராக இருக்கும். நம்ம கம்பேர் பண்ணோம். வீட்டில் அடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக ஜூஸ் அடிச்சிருப்பீங்க. அதை விட நம்ம பாட்டிலில் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி. இப்போ மாசா வாங்குறோம், வீட்லயே என்ன பண்றோம், மேங்கோ வந்து இது பண்றோம், அது அடிக்கும். பட் நீங்க வீட்டில் அடிச்ச ஜூஸுக்கும் மாசாக்கும் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அது எதனால அப்படின்னா this is because the bottle juice are clarified, segregate பண்ணிருக்கு by the use of pectinase and proteases. சொன்னா பாத்தீங்களா, pectinase என்ன பண்ணுது, செக்ரிகேட் பண்ணி அந்த செல்வோட டிஸ்இன்டகிரேட் பண்ணுது. புரோட்டியேஸ் என்ன பண்ணுது, புரோட்டியேஸ் என்னது ஒரு அழிக்கிறது, புரோட்டீன் கண்டென்ட் அழிச்சிருது. ஸோ அதனால ரொம்ப கிளியரா இருக்கு ஓகேங்களா. அப்புறம் ஸ்டெப்டோகைனேஸ் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா. ஸ்டெப்டோகைனேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது, கிளாட் பஸ்டரா யூஸ் பண்ணுது ஓகே. ஸ்டெப்டோகைனேஸ் வந்துட்டு ஒரே கிளாட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டெப்டோகைனேஸ் produced by the bacterium Streptococcus. எதனால ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அது பேர்ல இருக்கு. மாடிஃபைட் ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ்ட் as a clot buster. பேர்ல இருக்கு பண்ண அந்த கிளாட் வந்து பஸ்ட் பண்ணிடுது, கிளாட் வந்து வெடிக்க வச்சிருது ஓகே. கிளாட் பஸ்டர் ஃபார் ரிமூவிங் கிளாட்ஸ் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ். அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருது தெரியுமா, ஹார்ட் அட்டாக் வருது எதனால ஹார்ட் அட்டாக் வருது, போன வழியில வந்துட்டு ஒரு பிளாக் இருக்கு, ஒரு பிளாக் ஹார்ட்ல பிளாக் இருக்கு, பிளாக் இருக்கு. அந்த பிளாக் எல்லாம் இது பண்றதுக்கு ஒரு அளவுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸான ஸ்ட்ரெப்டோகைனேஸ் வந்து யூஸ்ஃபுல் படுது அப்படின்னாங்க. பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் அண்டர்கான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் லீடிங் டு ஹார்ட் அட்டாக் ஓகே. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படியே அந்த ஹார்ட் இதுல வந்து பிளட் வெசல் வந்து வர்றது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னது, another bioactive molecules called as a cyclosporin A used as a immunosuppressant agent. பார்த்தோம் இல்லையா, immunosuppressant agent of organ transplantation patient ஓகேவா. ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் கம்மியாகி தான் வேணும். அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாகலன்னா அது வேற பாடி நினைச்சு ரிஜெக்ட் பண்ணிடும் அந்த ஆர்கனையே. பை த ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடர்மா ஃபங்கஸ் அது என்னது, ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் ஓகேங்களா. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அது என்ன பண்ணுது, இம்யூனோ சப்ரசண்டா இருக்கு யாருக்கு, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது அடுத்து நம்ம போடுறது ஸ்டாட்டின்ஸ். என்னது ஓகேவா, ஸ்டாட்டின்ஸ் ஈஸ்டால ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸ்டாட்டின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட். என்னது, மொனேகஸ் பர்பியூரியஸ். என்ன ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொனேகஸ் பர்பியூரியஸ் have been commercially as a blood cholesterol level. blood cholesterol level வந்து லோவரிங் பண்றது, லோவர் பண்ணும். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதே blood cholesterol level லோவர் பண்றதுக்கு இந்த ஈஸ்டான ட்ரைகோடர்மா அதாவது மோனோஸ்போர்மா பர்பியூஸை யூஸ் பண்ண போறாங்க ஓகேங்களா. It acts as a competitive inhibitor enzymes responsible for the synthesis of ACE. என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது. எந்த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால சிந்தசிஸ் பண்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது, தடுக்கிறது, நிறுத்திடுது அப்படின்னா ஓகேவா. அப்போ கொலஸ்ட்ரால இன்ஹிபிட் பண்ற, கொலஸ்ட்ரால சிந்தசிஸ் பண்ற அந்த என்சைம் என்ன பண்றது, இன்ஹிபிட் பண்ணிடுது அப்படின்ற. சூப்பர். இப்போ நம்ம போறோம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல மைக்ரோப்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல மைக்ரோப்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரைனேஜ் சொல்றோம் ஓகேவா. நம்ம ட்ரைனேஜ் ட்ரீட்மெண்ட்ல கூட மைக்ரோப்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா. இப்போ ட்ரைனேஜ்லாம் இருக்கு, அந்த ட்ரைனேஜ்ல நம்ம எங்க போய் கலப்போம், ரிவர்ல இதெல்லாம் போய் கலப்போம். அப்போ அப்படியே போய் கலத்துருவோம் கிடக்கு. ஏன்னா அது நம்ம ஸ்டூல்லாம் இருக்கு, நம்ம எக்ஸ்கிரீஷன் வேஸ்ட்லாம் இருக்கு தெரியுமா, லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கும். லார்ஜ் இந்த சிட்டில நம்ம பார்க்க முடியும், ரூரல் ஏரியாஸ்ல நம்ம வந்துட்டு வேற மாதிரி பார்க்கலாம். பட் சிட்டிஸ் வந்து நம்ம எல்லாம் சிட்டில வாழ்ந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், நிறைய பேர் ரூரல் ஏரியாலே வாழ்ந்துருக்கோம். சிட்டிஸ்ல எப்படி இருக்குன்னா எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும், ரோடு கண்டில் வந்துட்டு ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணிட்டு வச்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போவோம், அங்கிருந்து நீருக்கு போவோம் ஓகேவா. ஸோ அந்த பேசிஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு மேஜரா ஹெல்ப்ஃபுல் பண்றது பாக்டீரியா தான் ஓகேங்களா. பாக்டீரியா மைக்ரோப்ஸ் தான். ஸோ இந்த மைக்ரோப்ஸ்ல இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே இல்லைன்னா ரொம்ப உலகமே ரொம்ப இதாக மாறிடும் ஓகேங்களா. இப்போ ஏன் அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ பேரோட வேஸ்ட் வந்து வெளியே வருது. அந்த வேஸ்ட் இப்போ வேஸ்ட்டையும் இது பண்றதுக்கு ஏதாவது வழி வேணும் இல்லையா, அந்த வேஸ்ட்டையும் இது பண்றதுக்கு வழி வேணும் இல்லை. வேஸ்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றது, நம்ம சென்னையில் வந்து கோவன் நதினு இருக்கும், எல்லாத்தையும் அந்த கோவன் நதியில் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா, இது போட்டிங் போயிட்டு இருப்பாங்க. இந்த மதராசப்பட்டினம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரியா அதில் போட்டிங் போயிட்டு இருப்பாங்க. அது கோவன் நதி தான், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். பட் இப்போ அது எப்படி மாறிச்சு, ரொம்ப பொல்யூட்டராக மாறிச்சு, ரொம்ப ட்ரைனேஜ் காவா நதி மாதிரி மாறிச்சு ஓகேங்களா. ஸோ அப்படி மாறுறதுக்கு பொல்யூட் ஆகாமல் காக்கிறதுக்கு இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா. அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம்.
We know large quantity of wastewater are generally every day in a cities and towns. கண்டிப்பா தெரியும். ஒரு நாள் பாத்திரம் கழுவுறோம், ரெஸ்ட் ரூம் போறோம், குளிக்கிறோம், இதனாலே நிறைய இது வருது. மேஜர் காம்போனன்ட் ஆஃப் தீஸ் வேஸ்ட் வாட்டர் இன் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டர். மேஜர் காம்போனன்ட் தான் இருக்கு, ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா தான் இருக்கு. ஓகேவா? திஸ் முனிசிபாலிட்டி வேஸ்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சீவேஜ். இதான் நம்ம என்ன சொல்றோம், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா அதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், சீவேஜ் அப்படின்னு சொல்றோம். இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேக்டர்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஆர்கானிக் மேக்டரும் ஒரு மைக்ரோப்ஸும் பிரச்சனை இருக்கு. அந்த அங்க பிரச்சனை இருக்க மைக்ரோப்ஸ் என்ன இருக்கும், பேத்தோஜென்ஸா இருக்கும், டிசீஸ் காஸ் பண்றக்கூடியதா இருக்கும். ஏன்னு உங்களுக்கே தெரியும். Many of which are pathogenic. Have you ever wondered whether this huge quantity of sewage of urban wastewater disposed daily எப்படி டிஸ்போஸ் ஆகும் டெய்லி எப்படி வண்டர் பண்ணிருப்பீங்களா, என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்கோமே, எப்படா அது டிஸ்போஸ் ஆகுது அப்படி வண்டர் பண்ணிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி. This cannot be discharged into a natural water bodies like rivers, streams directly. இது வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் டைரக்டா அப்படி பண்ண முடியாது. டைரக்டா பண்ணனால சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கோவ நதி எப்படி கெட்டு போயிடுச்சுன்னு அந்த மாதிரி கெட்டு போயிடும். அப்ப டைரக்டா நம்ம இது பண்ண முடியாது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இதனால பண்ண முடியாது. அதனால ஏன் பண்ண முடியாதுன்னா, இப்போ நல்லா இருக்கிற செடியில வந்து நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் கலத்துல அந்த நல்லா இருக்கிறது கெட்டு போயிடும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் அந்த கோவ நதி, சென்னையில் இருக்க கோவ நதி, இதே மாதிரி நிறைய நதி வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்கு. பிஃபோர் டிஸ்போசல் and sewage is treated with sewage treatment plant, STP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ல டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஸ்போஸ் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் லெஸ் பொல்யூட்டிங்கா இருக்கும். அப்போ அப்படி பண்ணது கரெக்டா சார், அப்படி பண்றது கரெக்ட் இல்ல தான், பட் கம்பேர் பண்ணும்போது லெஸ் பொல்யூட்டிங்கா இருக்கும். இது ரொம்ப பொல்யூஷன் இது பண்ணிடும், இது கம்மியான அளவு பொல்யூஷன் தான் ஏற்படும். ஓகே, டு மேக் இட் லெஸ் பொல்யூட்டிங் என்ன பண்ணுது டு மேக் இட் லெஸ் பொல்யூட்டிங். Treatment of wastewater is done by எதனால பண்ணுது, heterotrophic microbes. Heterotrophic microbes என்னது, dependence on other. ஆட்டோட்ரோபிக்னா நம்ம இதே பண்ணீங்க. ஹெட்டரோட்ரோபிக்ன்றது வந்து ஃபுட்டுக்கு இல்ல வேற ஷெல்டருக்குலாம் அடுத்த மைக்ரோப்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கிறதா ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம்னு படிச்சிருப்போம். naturally present in the sewage. This treatment is carried out in a 2 stages. 2 ஸ்டேஜஸ்ல கேரி அவுட் பண்ணுவாங்க. அந்த 2 ஸ்டேஜஸ் என்னதுன்னா, ஒன்னு பிரைமரி, ஒன்னு செகண்டரி. ஓகேங்களா? அப்போ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. 2 ஸ்டேஜஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, பிரைமரி. செகண்ட் என்னது, செகண்டரி. ஓகேங்களா? இந்த செகண்டரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மறந்துடுவீங்க, பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டுக்கு தான் பயாலஜிக்கல் விடுவோம். செகண்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம், பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடக்கூடாது. பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துலாம். திஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டெப் பேசிக்கலி இன்வால்வ்ஸ் இன் பிசிக்கல் ரிமூவல் ஆஃப் லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் த சீவேஜ். சுருக்கமா சொல்லணும்னா, ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். ஃபில்ட்ரேட் பண்றது, அப்புறம் செடிமெண்டேஷன். என்னதை ஃபில்டர் பண்ணோம், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாலிகூல், நிறைய மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அதை ஃபில்ட்ரேட் பண்ணும். செடிமெண்ட் எதை பண்ணோம், கல் இதெல்லாம் மண் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் செடிமெண்ட் பண்ணும். அதெல்லாம் எதுல நடக்குது, பிரைமரி ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஓகேவா? அந்த ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கும், செக்மெண்ட் சீக்வென்ஷியல் பேசிஸ் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஓட்டை வச்சுட்டு பெரிய மாலிகூல்ஸ் இது பண்ணுவாங்க. அது அதோட சின்னது வைப்பாங்க. அப்படியே ஃபில்டர் பண்ணி எப்படி ஜடி கட்டுற இது பார்த்துருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பெருசெல்லாம் இருக்கும், அதுக்கு அதோட சின்னது ஹோல்ஸ் வந்து சின்னதே வரும். அப்படியே அந்த சீக்வென்ஷியல் பேசிஸ்ல அப்படியே அரேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். செடிமெண்டேஷன்ன்றது, செடிமெண்ட் எப்படி ஆகும், அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி, இப்போ தண்ணியில ஏதோ இருக்கு, அந்த தண்ணியில வந்து ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட்டோட ஆர்கானிக் மாலிகூல்ஸ் கல் எப்படி மிதந்துட்டு இருக்கு, ரொம்ப கலங்கி போயிருக்குன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரம் அன்டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா அந்த கலங்கி போனதுல அப்படியே கீழே செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வாட்டர் வந்து மூவ்மெண்ட் இல்லைன்னா கீழே அப்படியே செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் செடிமெண்டேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? த்ரூ ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன், these are removed in a stage initially by floating debris removed by sequential filtration. எப்படி சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஓட்டை வைப்போம், சின்ன ஓட்டை, அந்த சீக்வன்ஸா அந்த ஹோல்ஸ் வந்து கம்மியாயிட்டு வரும். அப்படியே ஃபில்டர் பண்ணி சீக்வன்ஸா ஃபில்டர் பண்ணும் அந்த ஆர்கானிக் மேட்டரை. அப்புறம் தென் கிரிட்ஸ், சாயில் அண்ட் பெபிள்ஸ், அந்த பெபிள்ஸ் மண்ணெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம், செடிமெண்டேஷன். எப்படி செடிமெண்ட் பண்ணுவோம், கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணி மூவ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அது அப்படியே கீழே அப்படியே செடிமெண்ட் ஆயிட்டு இதை அப்படியே இதை மட்டும் எடுத்துட வேண்டியது, இந்த கல்ல இதெல்லாம் எடுத்துட வேண்டியது. ஓகேவா? ஆல் த சாலிட்ஸ் that settle from the primary sludge. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க, சாலிட்ஸ் that are settled in a form, கீழே வந்துட்டு செட்டில் இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி ஸ்லட்ஜ் சொல்றோம். சூப்பர் நேட்டர் ஃபார்ம்ஸ் எஃப்ளூயன்ட். சூப்பர் நேட்டர் என்னது, எஃப்ளூயன்ட்.
என்ன சார் சூப்பர் நேட்டன் என்ன சார் சொல்றான்னா சென்ட்ரிஃபியூஜ் பார்த்துருப்பீங்க. பார்த்துலனா கூட நிறைய வாட்டி நம்மளே சொல்லியிருப்போம். சென்ட்ரிஃபியூஜ்னு என்னது, ஒரு இந்த மாதிரி இருக்கும், டெஸ்ட் டியூப் மாதிரி குட்டியூன்னு இருக்கும். இதில் வந்துட்டு எதையாவது ஒன்று போடுவோம். ஏதாவது இப்போ அனிமல்ஸ் வேஸ்ட்டையோ, அனிமல்ஸ் வேஸ்ட் அனிமல்ஸ் டிஷ்யூவையோ இல்லை பிளான்ட் டிஷ்யூ எதையோ போடும்போது என்ன பண்ணும், சுத்தும். நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணும். சாலிட் மேட்டர்ஸையும் லிக்விட் மேட்டர்ஸையும் செப்பரேட் பண்ணும். அப்படி செப்பரேட் பண்ணும்போது இது கீழே வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும், இந்த சாலிட் மேட்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், பெல்லட் அப்படின்னு சொல்லுவோம். இது மேல வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும், தண்ணியா இருக்கும். தண்ணியா இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் நேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கு, இந்த இதுலயும் நடந்திருக்கு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ல இருக்கு. இந்த பெபிள்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, பெபிள்ஸ், இந்த கல்லு, அந்த மண்ணெல்லாம் சாலிட்ஸ் என்ன ஆயிடுச்சு, பிரைமரி ஸ்லட்ஜா, எப்படி பிரைமரி ஸ்லட்ஜா வந்துட்டு கீழே செடிமெண்ட் ஆயாச்சு. மேல சூப்பர் நேட்டன்டா தண்ணியா இருக்கு. சூப்பர் நேட்டன்டா அந்த எஃப்ளூயன்ட் இருக்கு, அந்த இதெல்லாம் இல்லாம, அதாவது இந்த டெப்ரிஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் நேட்டன் சொல்லுவோம். அது எஃப்ளூயன்ட்னு பேர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்ப பிரைமரி ஸ்லட்ஜ்னா என்ன, எஃப்ளூயன்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? பிரைமரி ஸ்லட்ஜ்ன்றது இந்த எப்படி கீழே வந்து செடிமெண்ட் ஆயிருக்கிறது நம்ம பிரைமரி ஸ்லட்ஜ்னோம். இப்போ எஃப்ளூயன்ட் வேற. இதுல எஃப்ளூயன்ட் ஃப்ரம் த பிரைமரி செட்டிங் டேங்க் இஸ் டேக்கன் டு த செகண்டரி ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த எஃப்ளூயன்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எஃப்ளூயன்ட்டை வந்து ரெண்டு விஷயம் ஃபார்ம் பண்றாங்க, பிரைமரி ஸ்லட்ஜ், எஃப்ளூயன்ட் இருக்கு. இப்போ இந்த எஃப்ளூயன்ட்டை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சார் எதுக்கு சார் செகண்டரிக்கு பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இங்க தான் மைக்ரோப்ஸ் வந்து ஆக்டிவா பிரசன்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு ஃபில்ட்ரேஷன் செப்பரேஷன் தான், பட் செகண்டரியில மைக்ரோப்ஸ் வந்து ஆக்டிவா ஃபில்ட் ஆகும். செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்டரி ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ the primary effluent is passed into a large aeration tank. காத்து உள்ள போற டேங்க்குள்ள அனுப்புறாங்க. ஏன்னா இதுல என்ன பாக்டீரியா பண்ண போறதுன்னா, ஏரோபிக் பாக்டீரியா, காத்தால வரக்கூடிய பாக்டீரியா தான் என்ன பண்ணுது, அந்த இதெல்லாம் ஃபில்ட்ரேஷன், அந்த நார்மலைசேஷன், அந்த இதெல்லாம் பண்ண போகுது. ஓகேங்களா? இது சரி பண்ண போகுது. ஓகேங்களா? அது ஏரோபிக் டேங்க்ஸ்குள்ள போறாங்க. வேர் இஸ் கான்ஸ்டன்ட்லி அஜிடேட்டட் மெக்கானிக்கலி அண்ட் ஏர் பம்ப்டு இன்டு இட். எதுக்கு ஏர் பம்ப்டு பண்றாங்க, பிகாஸ் ஏரோபிக் பாக்டீரியா தான் இங்க மேஜர் பிளே பண்ண போகுது அப்படின்றது. ஓகேங்களா? This allows the vigorous growth of aerobic bacteria. அந்த aerobic bacteria நம்ம என்ன சொல்றோம், ஃப்ளோக்கஸ் அப்படின்றோம். ஃப்ளோக்ஸ். ஓகேவா? ஏரோபிக் பாக்டீரியா நம்ம என்ன சொல்றோம், ஃப்ளோக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃப்ளோக்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல, பங்கையும் பாக்டீரியாவும் சேர்ந்து அதிகமான லெவல்ல ஃப்ளோக்ஸ் அப்படி ஒண்ணுமே இல்ல, பங்கையும் பாக்டீரியாவும், பங்கை பிளஸ் பாக்டீரியா எப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஹை மாஸ்ல, அதிகமா, ரொம்ப அதிகமா ஹை மாஸ்ல கோடிக்கணக்கான இதுல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதான் நம்ம ஃப்ளோக்ஸ்னு சொல்றோம். இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, bacteria associated with fungi filaments and form a mesh-like structure. Okay. While growing, these microbes consume a major organic matters of the effluent. Organic matters most effluentல இருக்க மேஜரான ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்ன பண்றோம், கன்சியூம் பண்ணிரும் அப்படின்றாங்க. ஓகேவா? பண்ணா நல்லா பாத்துக்கோங்கன்னா, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்றாங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன்னு பிரைமரி, ஒன்னு செகண்டரி. இந்த பிரைமரி என்ன பண்றாங்க, இதெல்லாம் முறையா மிக்ஸ் ஆயிருக்குல்ல, சாயில் இதெல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் ஃபில்டர் பண்றாங்க. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அந்த தண்ணியை மட்டும் என்ன பண்றாங்க, செகண்டரி ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பிடுறாங்க. மிச்சம் இருக்குதான் பிரைமரி ஸ்லட்ஜ்னு சொல்றோம். பிரைமரி ஸ்லட்ஜ் அப்படி கீழே செடிமெண்ட் ஆயிரும், மிச்சம் அந்த அழுக்கெல்லாம். இப்போ தண்ணியை மட்டும் இங்க அனுப்புனாம, தண்ணியில மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் டிஸ்இன்டகிரேட் பண்றதுக்கு ஏரோபிக் பாக்டீரியா இனிஷியேட் பண்றாங்க. அப்படி ஏரோபிக் பாக்டீரியா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பண்றது நம்ம ஃப்ளாக்ஸ்னு சொல்றோம். அந்த ஃப்ளாக்ஸ் என்ன பண்ணுது, ஃப்ளாக்ஸ் ஒன்றும் ஃபங்கை பிளஸ் பாக்டீரியா, கோடிக்கணக்கான பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், கோடிக்கணக்கான மைக்ரோப்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த எஃப்ளூயன்ட்ல, அதாவது சூப்பர் நேட்ல தண்ணியில் இருக்க எஃப்ளூயன்ட்ல இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை ஃபுல்லா டிஸ்இன்டகிரேட் பண்ணிடு. ஓகேங்க? These significantly reduce BOD. BOD னால biochemical oxygen demand. ஓகேவா? இது என்ன பண்ணுது, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இதுல வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியா இருந்துச்சுன்னா, ஆக்சிஜன் கம்மியா இருந்துச்சுன்னா வாழ முடியல. இப்போ ஒரு தண்ணியில வந்து மீன் வாழுது, மீனுக்குலாம் குறிப்பிட்ட ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனோட கம்மியா இருந்துச்சுன்னா தண்ணியிலே உயிர் வாழ முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அந்த மைக்ரோப்ஸ் தள்ளி விடப்படுது. ஓகேவா? அப்போ BOD வந்துட்டு கம்மியாக்கி விடுது. BOD என்னது, பயோகெமிக்கல்
ஆக்சிஜன் டிமாண்ட் ஒரு டிமாண்ட் ஏற்படுது. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணி விடுது இந்த பாக்டீரியா. அப்போ பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா பொல்யூட்டரும் ரெடியூஸ் ஆகும். பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்ன பண்ணி விடுது, இது ரெடியூஸ் பண்ணி விடுது. இப்படி பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணும்போது பொல்யூஷன் அத இருக்க அந்த வாட்டர்ல இருக்க பொல்யூட்டரும் என்ன ஆகிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஒருவேளை அந்த வாட்டர் எப்படி இருந்துச்சு, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், பொல்யூஷனும் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுது, ஃப்ளாக்ஸ் என்ன பண்ணுது, ஃப்ளாக்ஸ் பிஓடியை கம்மி பண்ணி விடுது. எப்படி கம்மி பண்ணுது, அதுல இருக்க ஆர்கானிக் மேட்டர்லாம் சாப்பிட்டுட்டு ஆர்கானிக் மேட்டர்லாம் சாப்பிட்டு வளர்ந்து அதுல டிசால்வ் ஒரு ஆக்சிஜன் டிமாண்டை ஏற்படுத்தி விட்டுருது. ஓகேவா? இப்போ பிஓடி கம்மியா இருக்காங்க, அதுல பொல்யூஷனும் இப்போ கம்மியாகிடுச்சு. இப்போ அடுத்தது the BOD refers to the amount of oxygen that would consumed by all the organic matter litter of the water. ஓகே, அதை முன்னாடியே சொல்லிட்டோம், oxidized by the bacteria. ஓகேங்களா? this sewage water is treated till the BOD is reduced. இது எப்போ வரைக்கும் பண்ணுவாங்க அப்படின்னா BOD ரெடியூஸ் ஆகிற வரைக்கும், பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வர வரைக்கும் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா the biochemical test measures the rate of uptake of oxygen by microorganisms. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ல ஆக்சிஜன் அப்டேக், அது ஆக்சிஜன் அப்டேக் கம்மியாச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் உயிரானது இது அதை பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்துரும். ஓகேங்களா? A sample of water and thus indirectly BOD is measured the organic matter present in the water. The greater the BOD, the wastewater, more pollution is the potential. ஓகேங்களா? BOD வாட்டர்ல கிரேட்டரா இருந்துச்சுன்னா மோர் பொல்யூஷன் பொட்டன்ஷியலா இருக்கும், அதிகமா பொல்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நம்ம என்ன சொன்னோம், BOD அதிகமா இருந்துச்சுன்னா BOD பொல்யூஷன் அதிகமா இருக்கும், அந்த BOD கம்மியாச்சுன்னா பொல்யூஷனும் கம்மியாயிரும். அது பண்றது ஃப்ளாக்ஸ். ஓகேங்களா? எப்படி ஆர்கானிக் மேட்டரை டிஸ்இன்டகிரேட் பண்ணி எப்படி பண்ணுது, ஆர்கானிக் மேட்டரை டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டு அதை எழுதி வச்சோம். ஆர்கானிக் மேட்டர் வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்கிடுது. ஓகே, சூப்பர். இப்போ ஒன்ஸ் த BOD ஆஃப் த சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இஸ் ரெடியூஸ் சிக்னிஃபிகன்ட்லி, தேவையான அளவுக்கு சிக்னிஃபிகன்ட்லி ரொம்ப அளவுக்கு கம்மியாயிடுச்சு, பொல்யூஷன் இல்லை. தி எஃப்ளூயன்ட் இஸ் தென் பாஸ்ட் இன்டு அ செட்டிலிங் டேங்க். எஃப்ளூயன்ட் என்ன பண்றாங்க, செட்டிலிங் டேங்க் அனுப்பப்படுறாங்க. வேர் த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் ஆர் அலோவ் டு செடிமெண்ட். அங்க என்ன பண்ணப்படுறாங்க, பாக்டீரியல் ஃப்ளாக்ஸை செடிமெண்ட் பண்ண விடுறாங்க. திஸ் செடிமெண்டேஷன் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேட் ஸ்லட்ஜ். ஓகேவா? பிரைமரி ஸ்லட்ஜ்னா என்னதுக்குன்னா, பிரைமரி ஸ்லட்ஜ்னா என்னது, அந்த ஆர்கானிக் பெபிள்ஸ் சாயில்ஸ் அதை செடிமெண்ட் பண்ண விடுறது. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கு அந்த தண்ணி, எப்படி இருக்கு தண்ணி, சூப்பரா இருக்கு. ஓகேவா? அந்த எஃப்ளூயன்ட் வந்து எங்க ஒரு இதுக்கு அனுப்புறாங்க, எஃப்ளூயன்ட் அனுப்பி ஒரு டேங்குக்குள்ள அனுப்புறாங்க. அந்த டேங்க்ல இருந்து என்ன பண்ண வைக்கிறாங்க, ஃப்ளாக்ஸை செடிமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது ஃப்ளாக்ஸ்னா இந்த பாக்டீரியா, அந்த பாக்டீரியா அதிக அளவில் இருக்கும்ல, அந்த பாக்டீரியா வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பொல்யூஷன்லாம் கம்மியாக வளர்ந்து போயிருக்கு. இப்போ அந்த வளர்ந்து போயிருக்க அந்த ஃப்ளாக்ஸை வந்து என்ன பண்றாங்க, செடிமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. செடிமெண்ட்னா கீழே இது பண்ண வைக்கிறாங்க, ஃப்ளாக்ஸை செடிமெண்ட் பண்றாங்க. செடிமெண்ட்னா கீழே அப்படி வர வைக்கிறாங்க. ஓகேங்களா? செடிமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. செடிமெண்ட் பண்ண வச்சுட்டு இப்போ தண்ணியை மட்டும் ரிவர் ஃப்ளாக்ஸ் அனுப்பிடுவாங்க. A small part of activated sludge. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த செடிமெண்டேஷன். அதை சொல்ல மாதிரி இந்த செடிமெண்டேஷன் நம்ம என்ன சொல்ல போறோம், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்ல போறோம். அதை ஆரம்பிச்சு அது எதுக்கு ஆரம்பிச்சு அது மறந்துடும். ஓகேவா? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் அமௌண்ட் வந்துட்டு மறுபடியும் போடுவோம், மறுபடியும் ஒரு இதில் போட்டு இன்னொரு இதில் வளர சொல்லுவோம். ஓகே, அப்படி இதான் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட், ஸ்மால் பார்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் இஸ் பம்ப்டு பேக் இன்டு த ஏரேஷன் டேங்க். அந்த ஏரேஷன் டேங்க்குள்ள போயிட்டு சிவியஸ் இனாகுலம் அந்த ரிமைனிங் மேஜர், அதாவது மறுபடியும் அந்த இது மறுபடியும் பட்ட அந்த ரிவிஷன் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. மிச்ச ரிமிஜி இருக்கு தெரியுமா, இப்போ நிறைய இங்க பிரச்சனை இருக்கு, நிறைய ஃப்ளாக்ஸ் பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் எல்லாமே செடிமெண்ட் பண்ணியாச்சு. செடிமெண்ட் பண்ணதுல கொஞ்சம் வந்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த மறுபடியும் BOD சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல போட்டுட்டு அந்த இனோகுலமா யூஸ் பண்றாங்க. மறுபடியும் அது பண்ணி வளர ஆரம்பிச்சிடும். ரிமைனிங் இருக்கு தெரியுமா, ரிமைனிங் இருக்க ஆக்டிவேட் ஸ்லட்ஜ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது வந்துட்டு ஏரோபிக் பாக்டீரியா தான், அன்ஏரோபிக் பாக்டீரியா ட்ரீட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுவாங்க, இது வந்துட்டு ஏரோபிக் பாக்டீரியா. இது என்னது, ஏரோபிக், ஆக்சிஜனோட இதாக இருக்குது.
ரிமைனிங் இருக்கிற ரிமைனிங் இருக்கிறத எதோட ட்ரீட் பண்ணுவாங்க? anaerobic பாக்டீரியாவோட ட்ரீட் பண்ணுவாங்க. anaerobic பாக்டீரியாவோட ட்ரீட் பண்ணுவாங்க. anaerobic மைக்ரோப்ஸ் கூட இருக்கலாம். மைக்ரோப்ஸால ட்ரீட் பண்ணுவாங்க. anaerobic மைக்ரோப்ஸால ட்ரீட் ஆகும்போது என்ன ஆயிரும்? இது டைஜஸ்ட் ஆயிரும். எது டைஜஸ்ட் ஆயிரும்? ஃப்ளாக்ஸ் டைஜஸ்ட் ஆயிரும். ஓகேவா? சே பாவம் சார், எவ்வளவு நல்லது பண்ணா இப்ப நம்ம கொண்டுட்டோமே சார்னா அது கொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி anaerobic இது பண்ணும்போது என்ன ஆயிரும்? ஃப்ளாக்ஸ் டைஜஸ்ட் ஆயிரும். இப்படி டைஜஸ்ட் ஆகும்போது ஃப்ளாக்ஸ் அழிஞ்சிரும். இந்த பாக்டீரியா அழிஞ்சிரும். டைஜஸ்ட் ஆகும்போது நமக்கு சில கேஸ் ஃபார்ம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? சில கேஸ் கிடைக்கும். என்னென்ன கேஸ்னா மீத்தேன், ஹைட்ரஜன், அதெல்லாம் கிடைக்கும். மீத்தேன், ஹைட்ரஜன், சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் கிடைக்கும். ஹைட்ரஜன், சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எரிபொருளா யூஸ் பண்ணலாம், ஃபியூவலா யூஸ் பண்ணலாம். இது டோட்டலா நம்ம என்ன சொல்லுவோம்? பயோகேஸ் கிடைக்கும். ஸோ இப்படிதான் நமக்கு என்ன கிடைக்குது? பயோகேஸ் கிடைக்குது. புரிஞ்சுதா? பயோகேஸ் ஃபார்மேஷன் புரிஞ்சுதா? இப்படிதான் கிடைக்குது. ஓகே ஓகேண்ணா, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல இதான் நடக்குது. இந்த இது பார்த்தாலே போதும், செகண்ட் இது நடந்தது. நல்லா பார்த்துவாங்க. மறுபடியும் சொல்றேன், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி, ஒன்று செகண்டரி. ஃபர்ஸ்ட் பிரைமரியில் என்ன நடக்குதுன்னா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. நம்ம அந்த காவாலாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபில்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம தேவையில்ல அந்த ஸ்டூல், இந்த மோஷன் இந்த அதெல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணாங்க? சீக்வன்ஸில் ஃபில்டர் பண்ணி இப்போ இந்த தண்ணியை எடுத்துட்டேன். இப்போ தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்கும்? கல், மண்ணெல்லாம் சேர்ந்த பிரச்சனை இருக்கும். இது அதை என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் நேரம் ஆடாம வந்து செடிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் பண்ணியாச்சு, இப்போ செடிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி செடிமெண்ட் பண்ணிட்டு இந்த சாயில், இந்த பெபிள்ஸ் எல்லாம் கல்லெல்லாம் இருக்கு தெரியுமா, அதை செடிமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரைமரி ஸ்லட்ஜ்னு சொல்கிறோம். இதே அந்த அதெல்லாம் இல்லாமல் தண்ணி மட்டும் இருக்கு, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? எஃப்லூவன்ட் சொல்கிறோம். இப்போ இந்த பிரைமரி ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிரைமரி ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணிட்டு செடிமெண்ட் ப்ராசஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த எஃப்லூவன்ட்டை மட்டும் செகண்டரி ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த செகண்டரி ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு ஒரு ஏரோபிக் பாக்டீரியா, ஏரேஷன் கண்டிஷன்ல ஏரோபிக் பாக்டீரியோட இது பண்ண விடுறாங்க. ஏரோபிக் பாக்டீரியா பண்ணும்போது ஏரோபிக் பாக்டீரியா லார்ஜ் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி போடுறாங்க. லார்ஜ் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி போடுறாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ளாக்ஸ் சொல்றோம். ஃப்ளாக்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல, பாக்டீரியா பிளஸ் ஈஸ்ட் நம்ம ஃப்ளாக்ஸ் சொல்றோம். இந்த ஃப்ளாக்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஹைல அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் என்ன பண்ணுன்னா, சாப்பிட்டு இருக்க ஆர்கானிக் மேட்டர் இதுல எஃப்லூவன்ட்ல இருக்க அந்த ஆர்கானிக் மேட்டர்ல சாப்பிட்டு இன்னும் ரொம்ப ஐயா வளர்ந்துருச்சு. இப்படி ஐயா வளரும் போது அங்க என்ன ஆகுது? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இதாகுது. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கம்மியாகுது. ஏன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளவு இருக்கோ அப்போ அவ்வளோ கண்டென்ட் வந்து பொல்யூஷனும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆர்கானிக் சாப்பிட்டு கம்மியாயிடுச்சு. இப்போ பொல்யூஷனும் கம்மியாயிடுச்சு. இப்போ பொல்யூஷன் கம்மியானதுக்கு அப்புறமா அந்த எஃப்லூவன்ட்டை ஒரு டேங்க்குள்ள அனுப்புறாங்க. அந்த எஃப்லூவன்ட் தண்ணியை வந்து இப்போ பொல்யூஷன் கம்மியான தண்ணியை வந்து அந்த டேங்க்குள்ள அனுப்புறாங்க. அந்த டேங்க்குள்ள அனுப்பிட்டு இப்போ என்ன பண்றாங்க? இந்த ஃப்ளாக்ஸை செடிமெண்ட் பண்றாங்க. இந்த ஃப்ளாக்ஸை செடிமெண்ட் பண்ற ப்ராசஸ் என்னது? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். பிரைமரி ஸ்லட்ஜ்ன்றது பெபிள்ஸ், சாயில்ஸ் செடிமெண்ட் பண்றது. இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ன்றது இந்த ஃப்ளாக்ஸ் செடிமெண்ட் பண்றது. ஒன்ஸ் இந்த ஃப்ளாக்ஸ் செடிமெண்ட் பண்ணோடனே இந்த ரிமைனிங் இருக்கிற அதாவது ஃப்ளாக்ஸ் செடிமெண்ட் பண்றாங்க. கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் எடுத்து என்ன பண்றாங்க? அடுத்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. ரிமைனிங் இருக்க அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா பிரச்சனை இருக்கு. அதுல கொஞ்சம் மட்டும் எடுத்து அதுல போட்டுட்டு நம்ம பால்ல இருந்து தயிர் வர்ற கணக்கு தான், கொஞ்சம் மட்டும் போடுவாங்க, மச்சு அதை ரெடி பண்ணிடும். அதே மாதிரி ரிமைனிங் மட்டும் என்ன கொஞ்சம் எடுத்து அதுல போட்டுறாங்க. ரிமைனிங் என்ன பண்றாங்கன்னா, ரிமைனிங்க மறுபடியும் ஒரு டேங்குக்குள்ள தள்ளுறாங்க. டேங்குக்குள்ள தள்ளி அதுல ஏரோபிக் பாக்டீரியாவோட அனேரோபிக் பாக்டீரியாவை டைஜஸ்ட் பண்றாங்க. என்ஏரோபிக் கண்டிஷன்ல வந்துட்டு பண்றாங்க. என்ஏரோபிக் கண்டிஷன் பண்ணும்போது இந்த ஏரோபிக் கண்டிஷன் ஆக்டிவேட் ஸ்டேஜ் ஃப்ளாக்ஸ் வந்து என்ன ஆயிரும்? டைஜஸ்ட் ஆயிரும். இப்படி டைஜஸ்ட் ஆகும்போது ஃப்ளாக்ஸ் டைஜஸ்ட் ஆகும்போது சில கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ் வந்து மீத்தேன், ஹைட்ரஜன், சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கேஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? பயோகேஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாம். The remaining of the major compound is pumped into the anaerobic digestion, sludge digestion. Hence, other kind of bacteria which grow anaerobically digest the bacteria and the fungi and the sludge. During this digestion, bacteria produce a mixture of gases such as methane, hydrogen, sulfide, carbon dioxide. These gases form biogases and can be used as a source of energy, acid inflammation.
இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், எனர்ஜி யூஸ் பண்றோம், இன்ஃப்ளமேஷன் யூஸ் பண்றோம். இதை பயோகேஸ். இப்படி தான் பயோகேஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. The effluent form of secondary treatment plant is generally released into the natural water bodies. இப்போ அந்த effluent என்ன பண்றாங்க, வாட்டர் பாடிஸ்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஏரியல் வாட்டர் பாடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இவ்வளவுதான். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இது செகண்டரி ட்ரீட்மெண்ட். இது வந்து ஏரியல் வியூ ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், மேல இருந்து பார்க்கறதுக்கு. ஓகேவா? இப்போ அந்த effluent கிளியர் ஆயிருச்சு. அந்த effluent நம்ம சீவேஜ் பிளான்ட்ல ட்ரீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சூப்பர். நீ அடுத்தது, you can appreciate how microbes play a major role in treating a millions of gallons of wastewater every day across the globe. நான் பாத்தீங்கன்னா எவ்ரிடே அக்ராஸ் குளோப் வந்துட்டு இவ்வளவு வேலை வந்து பண்ணிட்டு இருக்கு சீவேஜ். இது எல்லா உலகத்திலும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து எல்லா உலகத்திலும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. This methodology have been practiced more than a century now, almost all part of the world. எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. Till date, no man-made technology has been able to rival the microbial treatment of sewage. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாம் வந்தாச்சு. ச்சாட் பெர்ப்ளெக்சிட்டி, கண்ட ஜெமினை, 1008 வந்து வந்தாச்சு. அவெல்லாம் வந்தா கூட மைக்ரோப்ஸால பண்ணக்கூடிய சீவேஜை ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஓகேவா? அதை போய் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னா. ஓகேவா? இப்போ மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்க நல்லா, ஏன்னா குப்பை இல்லாமல் வாழணும். எல்லாரும் குப்பை போடுவாங்க. பட் அந்த குப்பை என்ன பண்ணுறது, அந்த இது வேஸ்ட் என்ன பண்ணுறது, வேஸ்ட் இது பண்ணிட்டு பார்த்துக்கணும்னா, அப்படிலாம் இப்போ எல்லாருமே வேஸ்ட் போட்டு ரொம்ப ரொம்ப இதாக மாறில இந்த உலகம். அப்படிலாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ you are aware that due to the increase of urbanization, இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ என்ன சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, சரி ஓகே சார், அப்போ இப்படிதான் நடந்துட்டு இருக்கா சார்னா, இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, அர்பனைசேஷனா மாத்திட்டு இருக்காங்க. அர்பனைசேஷன் என்னது, நகரப்புறம் ஆக்குது. எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சிட்டி அது இது அப்படின்னு சிட்டிஸா மாத்துறாங்க. சீவேஜ் இஸ் பீங் ப்ரொடியூஸ் இன் மச் லார்ஜர் குவான்டிட்டிஸ். அப்போ என்ன ஆகுது, சீவேஜ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது than even before. However, due to the number of sewage treatment plant has not increased enough. என்ன பண்றாங்க, சீவேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆனா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்க்ரீஸ் பண்றது இல்லாதனால இதை டைரக்டா ரிவர்ல போட்டுடுறாங்க. டைரக்டா ரிவர்ல போட்டா ஆயிரும், பொல்யூட் ஆயிரும். பொல்யூட் ஆகி நமக்கு அதிகமாக நோய் வந்துடும். அதான் அந்த கூவம்லாம் சொல்றது. கூவம்லாம் அந்த பேசிஸ்ல வந்தது தான். ஓகே, டைரக்டா என்ன பண்ணாங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாம போட்டு விட்டாங்க. இப்போ கூவம் வந்து ஃபுல்லா கூவாயிடுச்சு. And treatment is such large quantities, so the untreated sewage என்ன பண்றாங்க, often discharged directly into the rivers, leading to the pollution and increase in waterborne disease. இதனால என்னது, நிறைய டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? டைரக்டா எதுக்கு டைரக்டா போட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சீவேஜ் பிளான்ட் கட்டாம சீவேஜ் மட்டும் அதிகமாயிட்டு என்ன பண்றது, வேற வழி இல்லாம எல்லாத்தையும் போட்டு தண்ணியோட தண்ணியா இருக்கணும் சொல்லி போட்டு விட்டாங்க. இப்போ தண்ணியோட தண்ணியா சூப்பர் தண்ணியா இருக்குது. இதான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம மினிஸ்ட்ரியோட ஆக்ஷன் பிளான் எடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். The Ministry of Environment and Forest has initiated Ganga Action Plan and Yamuna Action Plan. இதெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க, டு சேவ் திஸ் மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம ரிவர்ஸ், ஏன்னா எல்லா அழுக்கத்தையும் நம்ம ரிவர்ஸ்ல தான் போய் கொட்டுறோம், ஏரியில தான் போய் கொட்டுறோம், நதியில தான் போய் கொட்டுறோம். ஸோ நமக்கு இருக்கிற நதியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ஷன் பிளான் எடுக்கிறாங்க. அண்டர் தீஸ் பிளான்ஸ் ப்ரொபோஸ் டு பில் லார்ஜ், இது என்ன பண்ணு, லார்ஜ் நம்பர் ஆஃப் சீவேஜ் குவான்டிட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து கட்டுறதுக்கு இது பண்ணுது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்துட்டு கட்டும். ஸோ தட் ஒன்லி ட்ரீட்டட் சீவேஜ் மே பி டிஸ்சார்ஜ் இந்த ரிவர். ஸோ இதனால ட்ரீட்டட் சீவேஜ் தான் என்ன பண்றோம், ரிவர்ல டிஸ்சார்ஜ் பண்றோம் அப்படின்னா. A visit to the sewage treatment plant is situated in any places. உங்களுக்கு பக்கத்துல யாருக்கா போய் பார்த்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லா வேற இருக்கும். வீட்டு பக்கத்துல ஏதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருந்துச்சுன்னா அங்க உங்களுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா போய் பார்த்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்ன பண்றாங்கன்றது நம்ம இதில் கிளியரா பார்த்துருப்போம். ரொம்ப மைக்ரோப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்படி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு லெஸ் பொல்யூன்டா தான் நம்ம என்ன பண்றோம், ரிவர்ல ஊத்துறோம், ரிவர்ல கலக்குறோம் அப்படின்றாங்க. ரிவர்ல கலக்கிறதே தப்பு, பட் வேற வழி இல்ல, லெஸ் பொல்யூட்டா தான் கலக்குறோம் அப்படின்னா. இப்போ மைக்ரோப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தோம்னா, அதுல வீட்டில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த கவு டங்க்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், அதை நம்ம எப்படி பார்ப்போம். பயோகேஸ் அண்ட் மிக்சர் ஆஃப் கேஸ் உங்களுக்கு தெரியும். கண்டெய்னிங் ப்ரிடாமினன்ட்லி மீத்தேன், எது அதிகமாக இருக்கும், மீத்தேன் தான் அதிகமாக இருக்கும், ப்ரிடாமினன்ட்லி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ப்ரொடியூஸ்ட் பை த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி விச் மே பி யூஸ்ட் அஸ் அ ஃபியூல். எரிபொருளாக கூட அந்த மீத்தேன் நம்ம யூஸ் பண்ணலாம், பயோகேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். You have learned that microbes produce different types of gaseous end products due to the growth of metabolites. ஒரு இல்ல end product கிடைக்கும். ஒரு இதுல ஏதோ ஒரு விஷயம் பண்றோம்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட ஏதோ ஒரு சேஞ்சஸ் மைக்ரோப்ஸ் நடந்துச்சுன்னா நமக்கு end product கிடைக்க போகுது. அது நமக்கு கேஸ் தான் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. The type of gases produced depends upon the microbes. என்ன மாதிரி கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸ் அதாவது சப்ஸ்ட்ரேட்டோட என்ன மாதிரியான மைக்ரோப்ஸ் இதாகுது. இப்போ
எப்படி சொல்றது, இந்த இந்த பெண்ணோட எந்த மாதிரியான மைக்ரோப்ஸ் இதாகுதுன்னு தெரிஞ்சுதான் நமக்கு என்ன ஆகும், ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து இது இந்த ஷேப்ல இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து இந்த போட்டுச்சுன்னா இது பின்னாடி பக்கத்து ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டேட்டோட எந்த டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து கம்பைன் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றாங்க. ஓகே, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் யூட்டிலைஸ் இன் எக்ஸாம்பிள் cited in the relations of fermentation of duff. இந்த மாவை தான் சொல்றாங்க. மாவு cheese making and the production of beverages, the main gases was carbon dioxide. இதெல்லாம் என்ன பண்ணா மெயின் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, டஃப், சீஸ் மேக்கிங், பிவரேஜஸ் எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா மெயின் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. பட் இருந்தாலும் however certain bacteria which grow anaerobically, அது என்ன இருக்கும், செல்லுலோசிக் மெட்டீரியல் இருக்கும். என்ன இருக்கும், செல்லுலோசிக் மெட்டீரியல் இருக்கும். produces large amount of methane along with carbon dioxide and nitrogen. இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் அலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் நம்ம என்ன சொல்றோம், மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன், மெத்தனோஜென்ஸ் தான். மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் பிரசன்ட் இதில் இருக்குது, மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது, செல்லுலோசிக் அன்ஏரோபிக்லி, அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, இந்த மெத்தனோஜென் என்னது, செல்லுலோஸ், அது மறந்துடக்கூடாது. செல்லுலோஸ் காம்பவுண்ட், செல்லுலோஸ் காம்பவுண்ட் இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், செல்லுலோஸ் காம்பவுண்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்குமா, ரூமின், ரூமின்ல பிரசன்ட் இருக்கும். ரூமின் எங்க சார், ரூமின் எங்க சார் பிரசன்ட் இருக்குன்னா, ஸ்டொமக் ஆஃப் கேட்டில், கவ்வோட ஸ்டொமக்ல. அப்போ இந்த மெத்தனோஜென்ஸ் வந்து ஸ்டவ்வோட இதுல வந்து செல்லுலோசிக் காம்பவுண்ட் வந்து டைஜஸ்ட் பண்றது யூஸ் ஆகுறதுனால தான் கவ் டங்க்ல அந்த கேஸ் பிரசன்ட் இருக்கு. அந்த கவ் டங்க்ல இருக்கிற கேஸ் நம்ம என்ன சொல்றோம், கோபார் கேஸ் அப்படின்னு சொல்றோம். கவுடங்கில் பிரச்சனை இருக்கு சொல்லுவோம் பாத்தீங்களா, சாணிலாம் வச்சு எரிபொருள் இது பண்ணுவோம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதான் நம்ம என்ன சொல்றோம், கோபார் கேஸ். சார் அப்ப நம்மளால செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண முடியுமா, செல்லுலோஸ் இந்த வைக்கோல் கண்டென்ட், இந்த பச்சையா இருக்கிற செடி எல்லாம் சாப்பிடுறது, நம்மளால செல்லுலோஸை இது பண்ண முடியுமா, நம்மளால பண்ண முடியாது. நம்மளால செல்லுலோஸை பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட சொல்லுவோம், ஏதாவது நம்ம வேக வச்சு சாப்பிட சொல்லுவோம். சில செல்லுலோஸ் வந்து நம்ம பண்றோமே சார், இந்த இதெல்லாம் நம்ம டேரக்டா சாப்பிடுறோம், கீரை இதெல்லாம் கொஞ்சம் துளசியெல்லாம் டேரக்டா சாப்பிடுறோம்னா அது வந்து அந்த செல்லுலோஸ் வந்து நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டா யூஸ் ஆகும். ஃபைபர் கண்டென்ட்டா யூஸ் ஆகிட்டு இந்த ஸ்டூல் எல்லாம் போறதுக்கு, மோஷன் எல்லாம் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ரொம்ப பச்சையா சாப்பிட்டீங்கன்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆயிரும். ஓகே, அந்த கண்டென்ட் வந்து நமக்கு வயித்துல இல்ல. பட் எதுல இருக்கு, செல்லுலோசிக் கண்டென்ட் டைஜஸ்ட் பண்ற கண்டென்ட் வந்து ரூமினான கவோட ஸ்டொமக்ல இருக்கு. அதனால கவ் டங்க்ல வந்துட்டு கோபார் கேஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, மீத்தேன் அதிகமா இருக்கிறதுனால. Methanogens, and one such common bacteria is called as a methanobacterium. அந்த பாக்டீரியா பேர் என்னது, மெத்தனோபாக்டீரியம். அந்த மெத்தனோபாக்டீரியம் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க லூமன்ல. These bacteria commonly found in the anaerobic sludge during the sewage treatment. Anaerobic sludge அதாவது ஃப்ளாக்கஸ் வந்துட்டு sewage treatment பண்ணுவோம் தெரியுமா, ஃப்ளாக்கஸ் அழிக்கிறதுக்கு. இந்த ஃப்ளாக்கஸ் அழிக்கிறதுக்கு நம்ம அனாரோபிக் இதுல பண்ணோம் பாத்தீங்களா, ஏரோபிக்ல இருந்து அனாரோபிக் பண்ணும்போது இந்த அனாரோபிக்ல அந்த மெத்தனோபாக்டீரியம் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா, அதான் சொல்ல வராங்க. இல்ல பிரச்சனை இருக்கனால இப்படி நடக்குது அப்படின்னாங்க. A lot of cellulosic material present in the food of cattle is also present in the rumen. rumen தானே போட்டேன், ஸ்பெல்லிங் ஓகேவா, rumen. நமக்கு இந்த ஸ்பெல்லிங்க்கும் ரொம்ப தூரம். ரூமன் எங்க இருக்கு, ஸ்டொமக், இதோட ஸ்டொமக், நம்மளோட ஸ்டொமக் இல்ல, கவோட ஸ்டொமக்ல. In rumen these bacteria help in breakdown. இது என்ன பண்ணுது, செல்லுலோஸை பிரேக் டவுன். செல்லுலோஸ் அதான் சார் வைக்கோல் பச்சை புல்லெல்லாம் சாப்பிடுது இல்லையா, அந்த செல்லுலோஸ்ல இருக்க ஏரோபிக் கண்டிஷன், செல்லுலோஸ் கண்டிஷன் இருக்கனால அது வந்து பிரேக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த நியூட்ரிஷன் ஆஃப் கேட்டில். அது கேட்டில் அதோட உடம்புக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. Do you think will human able to digest cellulose? நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஃபுட்ல வந்துட்டு செல்லுலோஸ் பிரசன்ஸ் நம்மளால பண்ண முடியாது. சில இதுல நம்ம பண்ணுவோம், சில இதுல நம்ம பண்ணது நம்ம ஃபைபரா யூஸ் பண்ணி நம்ம மோஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம என்ன சொல்றோம், வேக வச்சு தான் எது சாப்பிட்டாலும் வேக வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். சில இது நம்மளால பண்ண முடியும். பட் இது
வந்துட்டு எப்படி மோஸ்டா வேக வச்சு தான் சாப்பிடும். ஏன் அப்படி சிலது நம்ம பண்ண முடியாது, ஃபைபரா யூஸ் பண்ணி நம்ம மோஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாத்தையுமே நம்ம அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு வயித்தால போயிடும். ஓகே, டிசென்ட்ரி ஆயிடும். Thus, the excreta dung of the cattle is commonly called as a gobar. Is rich in a bacteria. இந்த ரிச் பாக்டீரியா ரிச்சா இருக்கிறதுனால டியூ டு பயோகேஸ் நம்ம என்ன சொல்றோம், commonly called as a gobar gas அப்படின்னு சொல்றோம். பட் இந்த கோபார் கேஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இது இருக்கு. ஓகே, கவு டங்க்ல இருந்து எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம இது இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். These biogas consist of the concentrated tank of 10 to 15 deep. குழி தோண்டி புதைச்சிருவாங்க. என்ன சார் குழி தோண்டி புதைச்சிருவாங்க? 10 to 15 டீப்ல குழி தோண்டி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த குழி தோண்டி வச்சதுல அந்த பயோவேஸ்டர் கலெக்ட் பண்ணிட்டு slurry the dug is fed and floating the covers. அந்த floating covers போட்டுருவாங்க. அதாவது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழி தோண்டிட்டு இப்படி புதைச்சு வச்சிருவாங்க. குழி தோண்டி புதைச்சு வச்சு ஸ்லர்ரி பண்ணிட்டு இதை ஃபில் பண்ண விற்பாங்க. இப்படி அப்படியே ஃபில் பண்ணி வந்துட்டு இதுல இருந்து அந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேஸ் பவுண்டரி போட்டு ஒன்ஸ் இது ஃபில் ஆனா கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல இருக்க வேஸ்ட் எல்லாம் அந்த ஸ்லட்ஜுக்குள்ள போயிடும். வேஸ்ட்லாம் ஸ்லட்ஜுக்குள்ள போயிடும். அந்த எருமை சாணில வேஸ்ட்லாம் ஸ்லட்ஜுக்குள்ள போயிடும். அந்த ஸ்லட்ஜுக்குள்ள போயிட்டு அது ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கும். அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இது என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஃபெர்மெண்டரா உரமா யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது மரத்து செடிக்கெல்லாம் உரமா யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபெர்மெண்டரா யூஸ் பண்ணுவாங்க. ஃபெர்மெண்டர்ல ஃபெர்டிலைசர் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் ஃபெர்டிலைசர். உரமா யூஸ் பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எதாவது ஸ்லட்ஜ்னா வேஸ்ட் இருந்து வேஸ்ட் வர வேஸ்ட். ஓகேவா, இது மிச்சது எல்லாமே கேஸா ஃபார்ம் ஆயிட்டு வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கோ இல்லை எரிபொருளுக்கோ இல்லை ஏதாவது லைட்னிங்கோ அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது அந்த வேஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ண வச்சாங்க குழியில். அப்படியே இந்த குழியில் ட்ரை ஆயிருக்கும். ஒன்ஸ் அது ட்ரை ஆகி நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு செடிக்கெல்லாம் மரத்துக்கெல்லாம் உரமா போட்டுருவாங்க. அதுதான் பார்க்க போறோம். அதை பார்த்து அவங்க லைன் மேல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்க போறோம். பிளே ஸ்டோர் ஸ்லரி. எஸ், a floating cover is placed over a slurry which keep on rising the gas. இது என்ன பண்ணுது, rising the gas keep on rise பண்ணிட்டே இருக்கும். is produced in the tank due to the microbial activity. அதுக்குள்ள microbial activity நடந்துட்டு இருக்கு. microbial activity நம்ம முன்னாடி பார்த்தோம் வயித்துல நடந்துட்டு இருக்கு. The biogas plant is outlet which is connected to the pipe of supply of biogas nearby house. அதான் பாத்தீங்களா, இந்த அவுட்லெட்ல நியர்பை ஹவுஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பயோகிளாஸ் நியர்பை ஹவுஸ் எதுக்கான யூஸ் பண்றது, டைரக்டா வருது. ஓகேவா, இந்த கேஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்றோம், அது மாதிரி கேஸ் பைப் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நியர்பை ஹவுஸ் என்ன இருக்கு அந்த பேசிஸ்ல. The spent slurry is removed another outlet by maybe fertilizer, maybe used as a fertilizer. அதான் spent இன்னும் slurry பார்த்தோம் சைடுல வந்து குழி தோண்டி fertilizer யூஸ் பண்ணதுல அந்த வேஸ்ட்லாம் அந்த slurryக்குள்ள போயிடும். Cattle tank is available in a large quantity in rural areas where cattle are used for variety of purposes. இது எதனால பண்ண முடியும், சரி சார், கோபார் கேஸ்ல எங்க பண்ண முடியும், ஆமா அர்பன்ல பண்ண முடியும், சிட்டில பண்ண முடியாது. எங்க பண்ண முடியும்னா கிராமத்துல மட்டும் தான் பண்ண முடியும். கிராமத்துல மட்டும் தான் பண்ண முடியுமா, அங்கதான் என்ன பிரச்சனை இருக்கு, கவு பிரச்சனை இருக்கு. அதிக லெவல் வந்து கவு வந்து அங்கதான் பிரச்சனை இருக்கும். ஓகே, அதிக லெவலில் கவு பிரச்சனை இருக்கிறதுல தான் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ பயோகேஸ் பிளான்ஸ் ஆர் மோர் பில்ட் இன் ரூரல் ஏரியாஸ் தான் கண்ட முடியும். இந்த கிராம பகுதியெல்லாம் பார்க்க முடியும். த பயோகேஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த குக்கிங் அண்ட் லைட்னிங். எரிபொருளா யூஸ் பண்ணலாம், குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். The picture of biogas நம்ம பார்க்க போறோம். The technology of biogas production was developed in India. இது எங்க சார் ஃபார்ம் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியால ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியால தான் இந்த மாட்டு சாணத்துல இருந்து நம்ம வந்து பயோகேஸ் ஃபெர்மெண்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது இந்தியால தான். யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், டியூ டு தி எஃபர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IARன்னு சொல்லுவோம், இந்தியா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காதி அண்ட் வில்லேஜ் கமிஷனர், KVIC அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கோபார் கேஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இப்படிலாம் பண்ணலாம், கவு டங்க்ல வந்துட்டு இந்த மாதிரி பயோகேஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னாங்க. அது மட்டும் என்ன இதுனா, இது பாருங்க, இது வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணப்படுவோம். இந்த டங்க் பண்ணிட்டு இங்க வச்சுக்கிறோம். இது வந்து நம்ம இது பண்ணிட்டு இப்படி சரி கேஸ் வந்து ஃபுல்லாகி வரும். ஒன்ஸ் ஃபுல்லாகி வர இது கேஸ் வந்து ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் இதுக்குள்ள சரியா போயிட்டு ஃபெர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு கேஸும் கிடைச்சது. இது வந்து ஸ்லட்ஜ் வந்துட்டு இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மக்கி பண்ணதுக்கு அப்புறம் இது உரமாவும் யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ ரெண்டு யூஸ்ஃபுல்னஸ் வந்து கோபார் கேஸ் ப்ரொடக்ஷன் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா. ஓகேங்களா, ஓகே, உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா நீங்க போய் என்கொயரி பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. நீங்க ஒருவேளை கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா நீங்க போய் கேட்டு பாருங்க. ஓகே, இப்போ பயோகேஸ் எல்லாம் பக்கத்துல இருந்துச்சுன்னா போய் எங்க விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம மைக்ரோப்ஸ் ஆஸ் அ பாக்டீரியா பயோ ஃபெர்டிலைசர் பார்க்க போறோம். பயோ ஃபெர்டிலைசர், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ல பயோ கண்ட்ரோல்னா எப்படி அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, பிளான்ட்ஸ் லைக்ல டிசீஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
Biocontrol refers to the use of biological method to control plant and disease and pest. Plant disease and pest. பிளான்ட்ல ஒரு டிசீஸ் வருது, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அது அடிப்போம் இது அடிப்போம், பெஸ்டிசைட்ஸ் ஹெர்பிசைட் கண்ட சைட்ஸ் அடிச்சுட்டு சாயிலிங் எடுத்துருவோம், பிளான்டிங் எடுத்துருவோம். ஸோ அப்படிலாம் பண்ணாம ஜஸ்ட் பயாலஜிக்கலா நேச்சுரல் அந்த சொல்லணும் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லணும், அந்த மாதிரி ஆர்கானிக்கா எப்படி பண்றது தான் இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? In modern society, these problems have been tackled increasing by the use of chemicals. நிறைய chemicals போட்டுறாங்க. அந்த chemicals என்ன பண்ணுது, insecticides and pesticides பண்ணிட்டு அந்த insect pest மட்டும் கொல்றது இல்ல, அந்த planting கொண்டது, அந்த soiling கொண்டது எல்லாத்தையும் கொண்டுது. ஓகேவா? These chemicals are toxic and extremely harmful to human beings and animals alike. ஓகே, அலைக்னா இல்லாத animals. ஓகேவா? அந்த animals மட்டும் இல்ல மத்த animals கொண்டுது. And have been polluting our environment, soil, ground, water எல்லாத்தையும் pollute பண்ணிச்சு. நம்ம fruit அதான் மருந்து அடிச்சலாம் தராங்களே பாத்தீங்களா, இது வேதுக்கு மருந்து அடிக்கிறாங்க, பூச்சி வராம இருக்கிறது மருந்து அடிக்கிறாங்க. பூச்சி வந்து மருந்து ஃப்ரூட்டை சாப்பிட்டா கூட நம்ம கொஞ்சம் தான் ப்ராப்ளம் வரும், ஒரு மருந்து அடிச்ச ஃப்ரூட்டை சாப்பிட்டா நமக்கு பல ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? our soil is also polluted through the weedicides to remove weeds. weedicides என்னது, ரிமூவ், இந்த களைக்கெல்லாம் தேவையில்லாத செடியெல்லாம் வளர்ந்தோம் என்ன சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடெல்லாம் கலைக்கிறதுக்கு, வீடெல்லாம் எடுக்கிறதுக்கு கலைன்னு சொல்லுவோம். அந்த வீடெல்லாம் எடுக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம், வீட் யூஸ் பண்ணுறோம், அது சாயில டேமேஜ் பண்ணிடுது அப்படின்னா. சாயில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன, அங்கேருந்து வளராது இல்லை, சாயில் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து எது வளராது, பிளான்ஸ் எல்லாம் வளராது இல்ல. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீஸ். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இன் அக்ரிகல்ச்சர் தேர் ஆர் மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் பெஸ்ட் லைக் ரிலைஸ் ஆன் நேச்சுரல் ப்ரிடேஷன் ரேதர் தேன் இன்ட்ரோடியூஸ் கெமிக்கல்ஸ். நேச்சுரல் நம்ம இது நேச்சுரலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு விஷயம் அப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், கான்ட்ராஸ்டா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது பண்ணி பண்ணா போதும், நேச்சுரலா பண்ணா போதும், வேற எதுவும் பண்ண வேணாம், கெமிக்கல் யூஸ் பண்ண வேணாம், அப்படி வேணாம் பண்றது இல்லை. கீ பிலீவ் தட் ஆர்கானிக் ஃபார்மர் என்ன பண்றாங்க, furthers health, they more variety of landscape as more sustainable in it. landscape பொறுத்து மாறுன்றாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி இருந்தா தான் இது நல்லா இருக்கும். அங்க வந்து பூச்சி இருக்கணும், பூச்சி அதான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எர்த்துவாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சில எல்லாம் இருக்கணும், அது வந்துட்டு அந்த ஃபுட் செயின் ஃபுட் வெப்னு சொல்லுவோம், அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் பேலன்ஸ் பண்றதுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த செடியை இந்த பூச்சியெல்லாம் அழிச்சிட்டீங்க, இந்த பூச்சியை நம்பிட்டு ஒரு சில பூச்சிகள் இருக்கும், அந்த பூச்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாலினேஷன் ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாலினேஷன் பண்றது அஃபெக்ட் ஆயிருமா இல்லையா. ஸோ ஒரு பூச்சி அழிக்கும் போது அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஓரளவுக்கு கண்ட்ரோல், அதுக்கு அழிக்காம அது கண்ட்ரோலா வச்சிருந்தோம்னா ரிலேட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. The more variety of landscape as the more sustainable. The organic farmer therefore works to create a system where insects that are called as a pest are not eradicated, but instead are kept managed. ஃபுல்லா அழிக்காம அந்த காஸ் பண்ணக்கூடிய அந்த பெஸ்ட் அந்த பூச்சியை வந்துட்டு கம்ப்ளீட்டா அழிக்காம அது ஒரு மேனேஜபிள் பண்ற, கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு, மேனேஜ் பண்ற அளவுக்கு கண்ட்ரோலா வைக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? செக் த பேலன்ஸ் வித் இந்த லிவிங் அண்ட் வைப்ரண்ட் ஈகோசிஸ்டம். அதான் என்ன பண்ணும், நம்ம ஈகோசிஸ்டமோட பேலன்ஸையும் வைப்ரண்டையும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றாங்க. யார், ஆர்கானிக்கான ஃபார்மர்ஸ் முக்காவாசி. கான்ட்ரரி த கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ் பிராக்டிசஸ் விச் ஆஃப்டன் யூஸ் கெமிக்கல் மெத்தட்ஸ். என்ன பண்ணிடுவாங்க, நேற்று மலத்தை காலான்றானா, நேற்றுலேருந்து விவசாயிடா அப்படின்னு பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு விவசாயம் பண்ண போவாங்க, போட்டு கெமிக்கல்ஸாக எடுத்து தூக்குவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அப்படி பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அதனால எல்லாத்தையுமே கொண்டு வருது, அந்த பிளான்டிங் கொண்டு வருது, சாயிலிங் கொண்டு வருது, எல்லாத்தையும் கொண்டு வருது. ஓகேவா? And harmful life for the indiscriminately, thus in holistic approaches that seek to develop understanding of the web's interaction between the myriad of organism. myriad of organism, different varieties of organism சொல்றது, different varieties of organism interaction மறந்தது. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏ செடியை வந்துட்டு அழிக்கிறதுக்கு ஒரு பூச்சி வருது, ஆனா இந்த பூச்சியை நம்ம கொண்டுட்டோம்னா இந்த பூச்சி வந்து இந்த ஏ செடிக்கு மட்டும்தான் ஹார்ம்ஃபுல் பண்ணுது. பட் அது என்ன பண்ணுது, BCDA அப்படின்னு நிறைய செடிகளுக்கு வந்துட்டு என்னவா இருக்கு, பாலினேஷன் ஏஜென்ட்டா இருக்கு. பாலினேஷன் ஏஜென்ட் தெரியல, ஒரு பூச்சி இன்செக்ட் பாலினேஷன் படி போல ஒரு இதை கொண்டு போய் அங்கே போய் இருக்கிறது. ஸோ அந்த பாலினேஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும், இந்த பூச்சி நீங்க கொண்டுட்டீங்கன்னா அந்த பாலினேஷன் அஃபெக்ட் ஆயிரும், அப்போ அந்த பிளான்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. கன்சல்ட் ஃபீட் ஃப்ளோரா அண்ட் ஃபனா, இது ஃப்ளோராக்கும் இதாகும், அனிமல்ஸுக்கும் ஃபானாக்கும் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும், இதாகும் அப்படின்றாங்க. The organic farmers hold the view that the eradication of the creature நம்ம eradicate பண்ணிட்டோம்னா often described as the pest is not only possible but also undesirable wealth the beneficial predator. அதாவது இப்போ எப்படி அதை சரி சார் இப்போ ஓகே சொல்லிட்டீங்க, இப்போ எப்படி நான் அதை கிரியேட் பண்றது, எப்படி நான் அதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரிடேக்டர் அது வந்து ஃபுல்லா வந்துட்டு இப்போ இந்த பூச்சியை வந்து இந்த காக்கா சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்கும்ல, இந்த பூச்சி இந்த காக்கா சாப்பிடுது, அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ப்ரிடேக்டரோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரிடேக்டர் வந்து சாப்பிட்டு போயிட போகுது, அந்த பூச்சி வந்து சாப்பிட்டு போயிட போகுது. ஸோ அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்றதை விட ப்ரிடேக்டரை நீங்க யூஸ் பண்ணீங்களா, ப்ரிடேக்டர் மாதிரி யூஸ் பண்ணீங்களா, அதுக்கு எது கொள்ளும் நமக்கு தெரியல. ஃபுட் செயின்ல இப்போ இது வந்து இதுதான் சாப்பிடும், இந்த பூச்சி வந்து இந்த காக்கா சாப்பிடும், இந்த பூச்சி வந்து இதை சாப்பிடும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. அண்ட் parasitic insect which depend upon the food.
ஓகேங்களா? அப்படி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். The biocontrol measures which greatly reduce the dependence of the toxic chemicals. இதெல்லாம் என்னன்னா toxic chemicals dependence குறைச்சிது, pesticides dependence குறைச்சிருது அப்படின்றாங்க. An important part of this biological farming approach is that become familiar with the various life forms inhabited to the field, the predators as well as pests. இதெல்லாம் நம்ம அதாவது இந்த பெஸ்ட்க்கு இது அகைன்ஸ்டா இருக்கு. ஓகேவா? இந்த பெஸ்ட்க்கு இது அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப இந்த பெஸ்ட்க்கு இது அகைன்ஸ்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த predators யூஸ் பண்ணிடலாம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வேற எந்த அவங்க சைக்கிள்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஆகாது, நம்ம பிளான்ஸுக்கு எதுக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு இது கிடைக்காது அப்படின்னாங்க. கெட்டது நடக்காது அப்படின்னா, அதாவது பிளான்ட்டுக்கும் நல்லா இருக்கும், சாயிலும் நல்லா இருக்கும் அப்படின்னா. This will help to develop a appropriate means of biocontrol. இது என்ன பண்ணுது? ஒரு biocontrol, appropriate mean of biocontrol ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. The very familiar beetle, நீங்க பார்த்திருப்பீங்க, beetle with red and black, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் மார்க்கிங்ஸ். And the ladybird and dragonflies are used to get rid of aphids and mosquito respectively. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த aphid and mosquito இது பண்றது இந்த லேடி ஃப்ளைஸ், டிராகன் ஃப்ளைஸ், லேடி பேர்ட்ஸ், டிராகன் ஃப்ளைஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணனா அதை கொண்டுட்டு போயிடுது. அதை புனமா எடுத்து சாப்பிட்டு போயிருது. அப்ப நம்ம எதுக்கு அதை மஸ்கிட்டோ கொல்றதுக்கு எதுக்கு ஒரு ஸ்ப்ரே கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. An examples of microbial control agent that can be introduced. அப்படியே எழுதிட்டே வாங்க. என்னன்னதுக்கு BT காட்டன், பாக்டீரியாவுக்கு Bacillus thuringiensis டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இந்த பாக்டீரியா வராம இருக்காது. நம்ம BT காட்டன் நிறைய படிச்சுப்போம். பயோடெக்னாலஜில மெயினா படிக்கிறது இந்த BT காட்டன்லாம் படிப்போம். ஓகேங்களா? These are available as the sacklets of dried spores which are mixed with the water and sprayed around the vulnerable plants. Such abrasions of fruit trees which these are eaten by the insect larva and the gut larva அப்படி தொலைச்சிட்டு வரும். ஓகே, gut larva the toxin is released. அந்த larva get is killed. larva கொன்றும். அப்ப அதுல இருந்து எடுத்துட்டு போம். The bacterial disease will kill the caterpillars and leave such intestines unharmed. அண்ணாமடா வச்சுக்கணும். அந்த கேட்டபிளஸ் மட்டும் கொண்டுட்டு. ஓகேவா? Because this development of methods of genetically engineering the last decade, so the scientists have introduced the B. thuringiensis cotton, அதாவது 2 toxis cotton. அதான் என்ன சொல்றோம்? Such plants are interested in the pests called as a BT cotton அப்படி சொல்றோம். இத பத்தி நம்ம ரெகுலரா படிப்போம். பயோடெக்னாலஜி எப்படி கல்டிவேட் பண்றாங்கன்னு நம்ம படிப்போம். ஓகே, ஒன் ஆஃப் சச் எக்ஸாம்பிள் இது நம்ம அடுத்த சாப்டர் அந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸ் வந்து படிப்போம் அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபங்கஸ். இப்போ பாக்டீரியா வச்சு பார்த்தாச்சு. இப்போ ஃபங்கஸ்ல பாக்குறாங்க. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் பீங் டெவலப்ட் ஃபார் அஸ் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் ஃபங்கஸ் கால் ட்ரைகோடெர்மா. இப்போ டிசீஸ் ஃபங்கஸ் ட்ரைகோடெர்மா வச்சு பண்றாங்க. ட்ரைகோடெர்மா ஸ்பெசிஃபைஸ் த ஃப்ரீ லிவிங் ஃபங்கை தட் ஆர் வெரி காமன் இன் த ரூட் ecosystem. ரூட் ecosystemத்துல இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் பெஸ்ட்லாம் எதை அஃபெக்ட் பண்ண? ரூட் அஃபெக்ட் பண்ணும். வேற ஆணி வேற அடிச்சுட்டானா மொத்தமா விழுந்துடா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த ரூட் அஃபெக்ட் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் அந்த ரூட் அஃபெக்ட் பண்ணிட்டோம்னா வேற எதுவுமே நடக்காது. ஓகே, அது ரூட்டை காப்பாத்துறதுக்கு இந்த ட்ரைகோடெர்மாஸ் அப்படின்ற பங்கை வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலா ஏஜெண்டா இருக்கு. நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படின்றாங்க. ஓகேங்களா? They have effective biocontrol agent in several plant pathogens. அது மட்டும் இல்லாம ரூட்ல மட்டும் இல்லாம several plant pathogens எதிராகும். several plant pathogens எதிராகும். அது effective root content-ஆவே introduce ஆயிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து என்னன்னா பேக்லோவைரஸ். பேக்லோவைரஸ் is a pathogen that attack insect and arthropods. ஓகேவா? ஒரு இன்செக்ட் நம்மள அட்டாக் பண்ணுது. அந்த இன்செக்ட் இது அட்டாக் பண்றதுன்னா சோ அதுக்கு அகைன்ஸ்டா வந்து சில வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் நம்ம என்ன சொல்ல போறோம்னா நியூக்ளியோ பாலிஹெட்ரோவைரஸ். நியூக்ளியோ பாலிஹெட்ரோவைரஸ் இது அப்படி சைடுல எழுதிட்டே வாங்க. நியூக்ளியோ பாலிஹெட்ரோவைரஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் இந்த இன்செக்ட் ஆர்த்ரோபோட்ஸ் நம்ம அழிச்சிட்டு இருக்க பிளான்ட்ஸ் அழிச்சிட்டு இருக்க இன்செக்ட் ஆர்த்ரோபோட்ஸ் அகைன்ஸ்டா நம்ம யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்றாங்க. These viruses are excellent candidates for the specific ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக். அதாவது இந்த வைரஸ் வைரஸ் வந்துச்சு ஃபுல்லா அழிச்சிடாதா சார்? ஃபுல்லா அழிக்காது. அந்த ஸ்பீஷிஸை மட்டும் தான், அந்த ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக்கான அந்த ஸ்பீஷிஸை மட்டும் தான் பார்த்து கொள்ளுமே தவிர வேற எந்த ஸ்பீஷிஸுமே பார்த்து கொள்ளாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக்கால இந்த வைரஸ் எல்லாம் ஆக்ட் ஆக போகுது. அப்படின்னா நம்ம வேற எதுவும் இல்லைங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஒன்லி அதே மட்டும் தான். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஒன்லி அந்த ஸ்பீஷிஸ் மட்டும், நேரோ ஸ்பெக்ட்ரம் ஒன்லி அந்த ஸ்பீஷிஸை மட்டும் தான் கொள்ளுமே தவிர வேற எந்த ஸ்பீஷிஸுமே அதை டிஸ்ட்ராய் பண்ணாது, அழிக்காது அப்படின்னு சொல்றதா நம்ம என்ன சொல்றோம்? நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பர்டிகுலர் அது மட்டும் தான். Insectal application, they have been shown to have a negative impacts. எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இல்லை. நோ நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ்லையும் சரி, அதை சாப்பிடக்கூட மேமல்ஸ் நமக்கு அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி சாப்பிட்றோம். அந்த அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா வைரஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ நமக்கு எதாவது அஃபெக்ஷன் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இந்த வைரஸால் நடக்காது அப்படின்றாங்க. பேர்ட்ஸ், ஃபிஷ், லார்ஜ் டார்கெட்டட் இன்செக்ட். ஓகேங்களா? These especially described as when beneficial insects are being considered as aid overall integrated pest. IPM மேனேஜ்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. or when ecological sensitive areas can be treated. இப்படி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணா நம்ம அந்த வேஸ்ட் அந்த கெமிக்கல் டிபெண்டன்ஸ் எல்லாம் இருக்காம நம்ம நார்மலா இதாகலாம் அப்படின்ற. ஓகேங்களா? இப்போ நம்ம பயோ கண்ட்ரோல்ஸ்ல பார்த்தோம். இப்போ பயோ ஃபெர்டிலைசர்ஸ்ல கூட
ஃபெர்டிலைசர் எதுக்கு பண்றோம்? உரமே நம்ம கெமிக்கல்ஸ் போடுவோம். அதுக்கு பதிலா பயோ ஃபெர்டிலைசர் போட்டோம்னா, மைக்ரோப்ஸ்ல பயோ ஃபெர்டிலைசர் போட்டோம்னா என்னது? அந்த உரம் பிளான்ட் வளர போது அந்த செடியும் நல்லா இருக்க போகுது. இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நல்லா வளரணும்னு சொல்லி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இது பண்றீங்க. அப்படி நல்லா வளரணும் அப்படி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பண்றதுனால உங்களுக்கு சாயில் போயிருது, பிளான்ட் போயிருது, அந்த பிளான்ட் சாப்பிட நம்ம உயிர் போயிருது, எல்லாமே போயிருது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா பயோ ஃபெர்டிலைசர் அதான் நம்ம சொல்றோம் ஆர்கானிக் ஃபார்மிங் டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருமே எங்க டர்ன் பண்ணுங்க? இது ஆர்கானிக்கா? இது ஆர்கானிக்கா கேட்போம். நாங்க எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல வந்துட்டு இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லா பொல்யூட் ஆயிருக்கனால ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால இப்போ பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் வந்து இப்போ அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. Within our present day lifestyle, environmental pollution is a major cause of concern. The use of chemical fertilizer to meet the ever increasing demand of agriculture produce and contribute to the significant this pollution. இந்த pollution agriculture அதிகமா இருக்கு அப்படினாங்க. Of course, we have now realized that there are problems associated with overuse of chemical fertilizer. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லார்ஜ் ப்ரெஷர் உருவாயிட்டு இருக்கு. எதுக்கு? ஆர்கானிக் ஃபார்மிங். அதான் இப்போலாம் ஒரு செடியை விற்கணும், ஒரு பிளான்ட்டை விற்கணும், ஒரு காய்கறி விற்கணும், ஒரே வேலை சொன்னா போதும். ஓகேவா? இதெல்லாம் ஆர்கானிக்பா, அதெல்லாம் நீங்க கைப்பட பண்ணதுப்பா, எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கலப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது கலக்கலாம். பட் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் டிமாண்ட் அதிகமா இருக்கு. பட் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் எதனால பண்ண முடியும்னா பயோ ஃபெர்டிலைசரால தான் பண்ண முடியும். யூஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர். Biofertilizer are the organism that can enrich the nutrients quality of the soil. The main source of biofertilizer என்னென்ன சோர்ஸ் இருக்கா? பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா. இந்த மூணுல என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா. மூணு ஞாபகம். சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே நம்ம என்ன சொல்றோம்? சைனோபாக்டீரியா. இந்த மூணு தான் நம்ம படிக்க போறோம். மூணோட டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் பாக்டீரியா நம்ம படிப்போம். பாக்டீரியால ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும்னா அப்படி நோட் பண்ணிவாங்க. என்ன படிக்க போறோம்? பாக்டீரியா, ஃபங்கை. பாக்டீரியால ரைசோபியம் இருக்கும். இந்த ரைசோபியம் ஒரு ரூட் அங்க இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். என்ன பண்ணும்? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணா நைட்ரஜன் இன்டேக் பிளான்ட் பண்ணல, நைட்ரேட்டா எப்படி பிளான்ட் வந்து நைட்ரேட்டா இன்டேக் பண்ணிடும். ரூட்ல இருந்து பிளான்ட் வந்து நைட்ரேட்டா என்ன பண்ணிடும்? பிளான்ட் வந்து இன்டேக் பண்ணிடும். இது என்ன பேசிஸ் நடக்குது? இது என்ன பேசிஸ் நடக்குது? பாக்டீரியா அப்படின்ற பேசிஸ். என்ன பாக்டீரியான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைசோபியம். ஓகேங்களா? பாக்டீரியா பேசிஸ் நடக்குது இந்த ரைசோபியம். இந்த ரைசோபியம் இல்லாம வேற ஒரு இது இருக்கு. ஃபங்கைல வந்து மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்கை நம்ம என்ன சொல்ல போறோம்? மைக்கோரைசா. என்ன ஃபங்கை? குளோமோஸ் அப்படின்ற ஃபங்கை. குளோமஸ். அது என்னவா ஆக்ட் ஆகுது? மைக்கோரைசாவா. ஸ்பெல்லிங் கரெக்ட் நினைக்கிறேன். மைக்கோரைசா என்னது? மைக்கோனா ஃபங்கஸ், ரைசானா என்னது? ரூட். அப்போ இது என்ன இன்டேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாஸ்பரஸ் இன்டேக் பண்றது. ஓகேவா? சாயில்ல இருந்து பாஸ்பரஸ பிளான்ட்ல இன்டேக் பண்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? பாஸ்பரஸ். பாஸ்பரஸை இன்டேக் பண்றது எங்க இருந்து? சாயில்ல இருந்து பாஸ்பரஸை இன்டேக் பண்றதுக்கு. சாயில் டு பிளான்ட். இது மட்டும் இல்லாம அடுத்த வெரைட்டிஸும் இருக்கு. அடுத்த வேற என்ன ஸ்பீஷிஸ் இருக்கு. ஓகேங்களா? இது என்னது? ஃபங்கஸ்ல. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. சைனோபாக்டீரியா என்ன பண்ணும்? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். தேர்டு சைனோபாக்டீரியா என்ன ஃபிக்ஸ் பண்ணுது? அட்மாஸ்பியரிக் இல்ல நைட்ரஜன். இது மட்டும் இல்ல, இது நிறைய ப்ராடக்ட் இருக்கு. மெயினான இது மட்டும் தான் சொல்றோம். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே. சைனோபாக்டீரியா வேற இல்ல, ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேங்களா? அது ஹெட்டரோசைஸ்டா இருக்கிறதுனால ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த ஒரு நிமிஷம். இப்போ ஒருவேளை இந்த சைனோபாக்டீரியா செத்துருச்சுன்னா, டைட் ஆயிடுச்சுன்னா, அதை நம்ம ஃபெர்டிலைசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெர்டிலைசரா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மூணு விஷயம் சொல்லிருக்காங்க. சைனோபாக்டீரியா, ஃபங்கை, பாக்டீரியா. சைனோபாக்டீரியால அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்கு. ஃபங்கைல குளோமோஸ் வந்து மைக்கோரைசா பாஸ்பரஸ் இன்டேக் பண்றது யூஸ் பண்ணுது. இது பிளான்ட் வந்து நைட்ரேட்டை இன்டேக் பண்றது. ரூட்ல நைட்ரேட் ஃபிக்சேஷன் ரைசோபியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவன் லைன் பை லைன் என்ன கொடுத்திருக்கான்னு பார்த்தலாம்.
These bacteria fix atmospheric nitrogen into organic forms. Atmospheric nitrogen fix பண்ணி organic forms மாறுது, which is used by plants nutrients. Plant வந்து nutrients intake பண்ணிக்கும் அப்படின்றாங்க. அதர் வேற என்ன இதெல்லாம் இது பண்ணுன்னா எக்ஸாம்பிள் பார்த்துச்சுங்க அசிடோபிலம் அண்ட் அசிடோபாக்டர். இதெல்லாம் என்ன பண்ணுது? ஃப்ரீ லிவிங். சாயில ஃப்ரீ லிவிங்கா இருக்கும். இதுவும் என்ன பண்ணுது? நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, சாயில்ல இருக்க நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? நைட்ரஜன் கண்டென்ட் இன் சாயில். ஃபங்கை படிச்சதுல மைக்கோரைசா. Symbiotic association with the plants தான மைக்கோரைசா. Many members are genus Glomus என்ன பண்ணுது? இந்த symbiotic association to absorb phosphorus அப்சர்வ் பண்ணுது. சாயில் இருக்க phosphorus அப்சர்வ் பண்ணிட்டு பிளான்ட்க்கு கடத்துது. ஓகேவா? அத நம்ம இங்க சொல்லிருப்போம். சாயில் இருக்க இந்த எடுத்து பிளான்ட்க்கு கடத்துது phosphorus. ஓகேவா? இன்டேக் பண்றதுக்கு சாயில் இருக்க phosphorus இன்டேக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Plants having such association shows other beneficial இருக்கு. root borne pathogens. இப்போ ரூட்ல வர பேத்தோஜன்ஸ் எல்லாம் டாலரேட் பண்றதுக்கு, ரூட்ல ஏதாவது பேத்தோஜன்ஸ் வருது அதுல இருந்து டாலரேட் பண்றது, அதுல இருந்து மேல வர்றதுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, மைக்ரோரைஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. salinity அந்த உப்புத்தன்மை இதா இருக்கிறதுக்கு, வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு, ஓவரால் ஆல் இன்க்ரீஸ் ஆஃப் பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். பிளான் இன்க்ரீஸ் அண்ட் ஆல் நார்மலா பார்க்கணும் இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோரைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது வறட்சி, நோய் வராம இருக்கிறதுக்கு, டிராஃப்ட், ஒருவேளை உப்பு தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, சப்போஸ் இந்த கடல் ஏரியா பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ சாலினிட்டி வந்து அதிகமா இருக்கும், உப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல. ஸோ அதனால இந்த பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகாம பார்க்கறதுக்கு இந்த மைக்ரோரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. அடுத்து நம்ம சைனோ பாக்டீரியா பார்த்தோம். சைனோ பாக்டீரியா என்ன பண்ணுது? அட்மாஸ்பரிக் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். இது அக்வாட்டிக்ல இருக்கும், அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஓகேவா? சைனோபாக்டீரியா ஆட்டோட்ராபிக், தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே இது பண்ணிக்கும். ஆட்டோட்ராபிக் எட்டோட்ராபிக்னா டிபெண்ட் ஆயிருக்கும். ஆட்டோட்ராபிக்னா தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே இது பண்ணிக்கும். ஆட்டோட்ராபிக்ன்றது. மைக்ரோப்ஸ் widely distributed in the aquatic and terrestrial environment. Many of them can fix atmospheric nitrogen. புரியுதா? Many of them can fix atmospheric nitrogen. அல்ல சில எக்ஸாம்பிள் தான் Anabaena, Nostoc, Astroteria. In paddy fields, cyanobacteria serves as an important biofertilizer. Paddy field ல எப்படி இருக்கு? இம்பார்ட்டன்டான biofertilizer. எங்க? paddy field ல. இந்த இதெல்லாம் தெரியுமா? ரைஸ் எல்லாம் வளர்ப்போல, அதுல இருந்து paddy field ல இருந்து இம்பார்ட்டன்ட் biofertilizer ஆட் பண்ணுது. Blue green algae also add organic matter to the soil and increase fertility. அதிகப்படுது. ப்ளூ கிரீன் ஆல்கே ஒண்ணும் இல்ல, சைனோபாக்டீரியா தான் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஃபெர்டிலிட்டினா இந்த மறுபடியும் சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து கண்டிஷன் வந்துட்டு மறுபடியும் இந்த சாயிலோட விதை போட்டீங்கன்னா அந்த விதையில இருந்து பிளான்ட் வளரும் அப்படின்னு அப்படி சொல்றது இந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி எப்படி கன்சிடர் பண்றாங்க? மறுபடியும் ஒரு விதை போட்டா அந்த விதையில இருந்து ஒரு பிளான்ட் வளரணும்னா அது சாயிலோட ஃபெர்டிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அதோட ஃபெர்டிலிட்டியோட இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. Currently in our country, a number of biofertilizer are available commercial. இப்பதான் சொல்றேன் பாத்தீங்களா, இப்போ வந்து எல்லாமே என்ன சொல்றாங்க? ஆர்கானிக்கா தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு நோய் வர முடியாது, நிறைய நாள் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கானிக்கா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ பயோஃபெர்டிலைசர்ல நிறைய கமர்ஷியல் மார்க்கெட்ல வந்து நிறைய யூஸ்ஃபுல் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்றாங்க. Farmers use regularity in the fields and replacing soil அந்த இழந்து போன தன்மை, சாயிலோட இழந்து போன தன்மை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு, ஓகேவா? கம்பேக் கொடுக்கிறதுக்கு, சாயில வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்குறது, ரீஸ்டோர் பண்றது நம்ம என்ன சொன்னோம்? ரெப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதை ரெப்ளேஸ் பண்ணிட்டு சாயிலோட அந்த இழந்து போன தன்மையை வந்துட்டு மறுபடியும் ரெப்ளேஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. Nutrients to reduce dependence on the chemical fertilizer. Dependence on the chemical fertilizer வந்து கம்மி பண்ணோம். அது மட்டும் இல்லாம பயோஃபெர்டிலைசர் அதிகப்படுத்தணும். இழந்து போன சாயில் கண்டென்ட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் வந்து இழந்து போன சாயில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்றதுக்கு இந்த பயோஃபெர்டிலைசர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மெயினா ஆக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்டா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணா? சூப்பர். ஸோ இதோட நம்ம இந்த பயோஃபெர்டிலைசர் பேசிஸ்ல இருந்து எல்லா மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் கிளாஸ் முடிச்சாச்சு. ஸோ இனி நமக்கு ஒன்லே இது மட்டும் தான் இருக்கு, பயோடெக்னாலஜியும் அடுத்து வர அந்த ஈகோ சிஸ்டம் அந்த பேசிஸ் மட்டும் தான் இருக்கு, பயோடைவர்சிட்டி அந்த பேசிஸ்ல இருக்கு. நம்ம இன்னும் பார்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா? மறுபடியும் சந்திப்போம். பாய்.